எத்தனை வயசம்மா? நான் வந்துட்டு ஆள் சரியில்லையா, அதாவது வந்துட்டு சிங்கள ஆக்கள்கிட்ட வந்துட்டு நான் காசு வாங்கி கொண்டு அந்த சுதந்திர தினத்துக்கு நான் போனேனானா தமிழுக்கு எதிராக நான் செயற்பட்டேனானாம் அப்படின்லாம் வந்துட்டு எனக்கு எழுதியிருந்தாங்க. உதவியும் இல்லை. இப்படி நேற்று சாப்பாடை சாப்பாடு இல்லை ஆகிட நாங்கள் நேற்று சாப்பிடுறது 5 கடை தான் சோறு வந்து மத்தியானம் சாப்பிட அந்த கிண்ணத்தை மத்தியானம் தான் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். நான் இங்கே யார் எப்படி தெரியுமா, நான் கதை இப்படி இருந்தால் தெரியல, எனக்கு கதை இப்படி தள்ளுறேன். அவர் வேலையை போய்த்தானுங்க, கடையிலேயே 10,000 ரூபா நேற்று சமைக்கல. அந்த அந்த அண்டி தானமாக சாப்பாடு வந்து வசூலின குழந்தைகளுக்கும் சாப்பாடு தந்து, அப்புறம் மிஞ்சின சாப்பாடு அப்புறம் இடவுக்கங்களுக்கு தந்து, அப்புறம் அதை வேலையால் வந்து தான் புட்டு மாவிச்சு வெங்காயத்தில் குழம்பு வச்சு கருவாடு போட்டு சாப்பிட்டு பயங்கர கஷ்டம். இன்னைக்கேல ஏன்னா பம்பஸ் வாங்க தானே நான் கஷ்டம். அப்புறம் அந்த இது நான் வாங்கினா அந்த 2 பம்பஸும் இந்த ஊருக்கு 2 பேர் செத்தவை. அவையில் தான் தந்தவை. மனநோய் அப்பாவுக்கு 80ஆம் ஆண்டு இந்திய நாம் இந்த பிரச்சனைக்கு வந்து. அப்போ ஐயா என்ன படிச்சீங்க? 3ஆம் படிச்சீங்க. கையெழுத்தெல்லாம் போடுவீங்க? நீயும் நானுமா கண்ணாணி ஆடு காயமா படிவா காயக்கணும், படிவா கதைக்கணும், படிவா கதை. என்ன பாட்டு படிக்கணும் தம்பி தாத்தாவோட சேர்ந்து? இது ஒரு பாட்டு ஒன்று படிப்பாங்க. என்ன பாட்டு? என்ன பாட்டு? ஒரு இசை இல்ல. சைக்கிள் திருத்தி தானே அப்போ காட்டடி சைக்கிள் எதாக்கா அவங்க சைக்கிள் நடந்துதான் இவ்வளவு தூரம் பள்ளிக்கூடம் சந்தையான கூட்டி கொண்டு தெரியல. மற்றது அவன் தம்பி இது டொவியல் கொடுக்க காட்டினீங்க நல்ல பாசமாக வச்சுக்காம போல சுத்த வர நாயிலையும் வச்சோன்னா 35 வருஷமா இருக்குது. மருந்து இப்போ எடுக்கிறார் போவாட்டி அங்கே அந்த ஃபீல்டு ஆஃபீஸர் வீட்டை வந்துடுவார். சிலர் தான் மாட்டோன்னு சொல்லிடுவார். மருந்து போராடி அதை அப்படி இருக்கார். அவளை ஓடி தெரியாது அந்த சுட போகிறாங்கல்ல அப்படி சொல்லி கொடுத்துருக்கார். அது அப்படியா திரை இல்லாமல் அடிக்கடி பேர் பட்டியா தெரிஞ்சதோட தண்ணி தான் வந்து ஒரு தங்கச்சியாக லண்டனில். அப்போ நேற்று போனேன் நான். போவத்தான் நம்ம எழுதித்தாங்கோட பார்க்க கணக்கு வாக்கிடந்திருக்கு. தாங்கள் கொஞ்சம் தாயம் விழுந்து முறிஞ்சிருக்கிறா. என்ன சார் வழி கொடுத்தீங்க? இந்த பள்ளிக்கூட புத்தகங்கள் அது அந்த எழுதி துண்டுருக்காங்க இல்லை எழுதி அவார்டை தான் கொடுத்துட்டீங்க. என்னென்ன எழுதி அது ஃபோனில் இருக்கு. காட்டுங்க போட்டோ. இதுக்கு வந்த இது வந்து எங்களை கொஞ்சம் கூடவா இருக்குது செய்யலான்னு சொன்னதை விட உங்களுக்கு உதவி செய்ய எங்களை விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா கொஞ்சம் கௌரவமாகவும் மரியாதையாகவும் இருக்குன்னு. அவருக்கும் பம்பஸ் கட்டு தான் அங்கே பார்த்தது. அங்கே சம்பளம் அப்படி தான் பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டாலும் அம்மா அப்பா நான் இதாக கைவிடையில. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணம் இளவாலை பகுதிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நேற்றைய தினம் வந்துட்டு நாங்கள் அந்த சுதந்திர தினம் நிகழ்வுக்கு வந்துட்டு போயிட்டு வரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் பண்ணி வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணி கதைக்கையும் வந்து ஐயோ தம்பி நீங்கள் தான் வந்து இப்படி அதுங்களை காப்பாற்றணும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே அழ தொடங்கிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏனக்கா அப்படி அழுகுறீங்க, ஒரு கொஞ்சம் பொறுங்க, நான் இப்போ ஒரு அளவில் அன்றைக்கிறேன், நான் முடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் கொஞ்சம் நேற்று போய்க்கொள்ள முடியாமல் போயிட்டு அப்போ நான் வந்து சொன்னேன், அக்கா நான் நாளைக்கு வந்து உங்களை கட்டாயம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில் வந்து
இன்றைக்கி நாங்கள் அந்த அக்காவை ஒருக்கா சந்திச்சு என்ன பிரச்சனை எதுக்காண்டி அப்படி அழுதாங்க ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் போயிட்டு பார்க்கணுமென்று சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போ அவங்கள தான் போயிட்டு பார்க்க போகிறோம் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க சொன்னது உண்மையான விஷயமா இல்லாட்டி என்னத்துக்காண்டி அப்படி அழுதாங்க அப்படின்றத நாங்கள் போயிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு கடந்து போகலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். நேற்றைய தினம் அந்த சுதந்திர தின நிகழ்வில் வந்து நான் போயிட்டு அதில் கலந்து கொண்டு நான் இல்லைன்னு சொல்லல. அப்போ அதை வந்துட்டு நான் அந்த ஒயிட் ஷர்ட்டோட உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் டிக்டாக்லேயும் ஒரு வீடியோ வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த என்ன சொல்கிறது அந்த என்ன கிரி படத்தில் வந்துட்டு என்ன வடிவேல் எழும்பி கேட்கும் தானே இரவு ஃபுல்லாக என்னோட நான் இருந்தேன் நீ என்ன நடந்தது அப்படின்ற மாதிரின்னு சொல்லி உண்மையிலே எனக்கு இருண்ட விடிஞ்சதே தெரியாது அப்படின்ற மாதிரிக்கு நான் அந்த வீடியோ போட்டுட்டு பார்த்தா வந்து என்ன சொல்கிறேன் கொஞ்சம் வந்து எதிரான விமர்சனங்கள் எப்படின்னு சொன்னால் தமிழின துரோகி அது இதுன்றெல்லாம் வந்து நிறைய விமர்சனங்கள் சரிதானே. இப்போ எங்களுடைய ஆக்கள் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் எப்படா வந்து சரக்கி விழுவான் அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்தி இன்னும் நல்லா அவனை வெளுத்துவோம் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களெல்லாம் அப்படி எழுத உண்மை எனக்கு விளங்கவே இல்லை என்ன காரணத்துக்காண்டி அப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அப்படியே யோசித்து கொண்டு இருந்தேன். அப்போ நைட் வந்துட்டு எங்களோட வ்ளாகில் வந்துட்டு வீடியோ போட்ட பிறகு வந்துட்டு எங்களோட வீடியோ விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சில பேரும் வந்துட்டு எனக்கு எழுதியிருந்தாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எழுதியிருந்தாங்க. உண்மையிலேயே அவங்க சொன்னது நான் வரவேற்கிறேன். இப்போ உதாரணமாக வந்து எங்களோட தாசன்னா லண்டனில் இருக்கக்கூடிய தாசன்னா அவர் வந்து நன்மையோ கெட்டதோ என்னவாக இருந்தாலும் சரி அந்த மனுஷன் என்னவாக இருந்தாலுமே வந்து எங்களுக்கு கால் பண்ணி கதைக்கும் மெசேஜில் வந்துட்டு சொல்லும். அதை நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அந்த சொல்ல வந்து நான் ஏற்றுக்கொள்வேன் சரிதானே. ஆனால் இவ்வளவு காலம் வந்துட்டு எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே வந்துட்டு கதைக்காமல் லைக் இப்போ நாங்கள் ஒரு 1500 வீடியோ செஞ்சு ஒரு 500 குடும்பத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த 1500 வீடியோலையும் பார்த்து வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு இவன் ஒரு என்கரேஜ் கூட பண்ணாமல் சரி இவன் நாங்கள் ஒரு கெட்டதை பண்ணியிருந்தால் கூட வந்துட்டு அதுக்கு கூட வந்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணாதவங்க எல்லாம் வந்து நேற்று நிறைய பேர் சார் தானே எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த மெசேஜை வந்துட்டு லைக் ஓப்பன் பண்ணி காது கொடுத்து கூட கேட்க முடியலை. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு பச்சை தூசணத்தாக வந்துட்டு எனக்கு பேசி வந்துட்டு போட்டிருந்தாங்க ஒரு 2-3 பேர் தானே அவங்களோட முகம் அதில் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எப்படி அதை பேசி போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு ஆள் சரியில்லையா அதாவது வந்துட்டு சிங்கள ஆக்கள்கிட்ட வந்துட்டு நான் காசு வாங்கி கொண்டு அந்த சுதந்திர தினத்துக்கு நான் போனேனானா தமிழுக்கு எதிராக நான் செயற்பட்டேனானாம் அப்படின்லாம் வந்துட்டு எனக்கு எழுதியிருந்தாங்க. உண்மையாக சொல்லணுமென்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது எனக்கு வரலாறுகள் எல்லாம் வந்துட்டு பெருமளவில் தெரியாது அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் எந்த ஒரு மதத்துக்குமோ இனத்துக்குமோ எந்த ஒரு சாதி வேற்றுமைக்குமோ எதிரானவன் வந்து நான் இல்லை சரிதானே. எனக்கு இந்த மத வேற்றுமை இன வேற்றுமை சாதி வேற்றுமை அதெல்லாம் உண்மையிலே எனக்கு பார்க்குறதே பிடிக்காது. என்னென்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழும் வரைக்கும் எல்லாரோடையும் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் சண்டை இல்லாமலும் வாழணும்னு நினைக்கிறாள் தான் நான். இப்போ ஒருத்தன் வந்துட்டு எனக்கு அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட என்கிட்ட வந்துட்டு 1000 படிகள் இருக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட போய் சொன்னால் அவங்க சொல்லுவாங்க ஆளை விடக்கூடாது மச்சான் கட்டாயம் வந்துட்டு ஆளுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்லுவேன் அவனுக்கு அடிக்கிறதால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நாங்கள் கால் பண்ணி வந்துட்டு கதைப்போம் சரிதானே. கதைச்சி என்ன பிரச்சனை ஐயா என்னத்துக்காண்டி வந்து நீ சண்டை போடுற அப்படின்றத கதைச்சி நாங்கள் வந்துட்டு பேசி முடிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் முடிவெடுக்கிறாள் தான் நான் வந்து சரிதானே. ஸோ அந்த மாதிரி நேற்று நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னம் ஜெனன்சன் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிச்சுது சகோதரம் இந்த மாதிரி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது எனக்கு உங்களோட ஆதரவை தருவீங்களா அப்படின்னு கேட்கையும் உண்மையிலே வந்து ஜெனன்சன் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டான ஒரு சகோதரம் தம்பின்னு தான் சொல்லணும். என்னதான் விஷயமாக நான் வந்துட்டு கால் பண்ணி கதைச்சாலுமே எனக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தம்பி ஒரு ஆள். அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்ணினா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி கொண்டிருப்பேன் சார் தானே. அப்போ அந்த வகையில் வந்துட்டு தம்பி கால் பண்ணி வந்துட்டு என்னையை கேட்கையும் நான் சொன்னேன் என்னையா உங்களுக்கு இல்லாமலோ என்ன சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கையும் அப்போ தம்பி சொன்னார் வந்து
இப்படி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்துட்டு நாங்கள் இப்படி ஒரு நடைப்பவனி ஒன்று வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வந்துட்டு, அதாவது சுதந்திர தினம் தானே. ஸோ அதால் ஒரு நடைப்பவனி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பங்கு கொள்ளணும். அதே நேரம் வந்து ஒரு 10 படிகளும் வந்தால் நாங்கள் சேர்ந்தோண்டு அதில் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சத்தியமாக சொல்கிறேன். வந்துட்டு நான் வேறு எதையுமே நான் யோசிக்கலை, அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் நான் மைண்டில் வச்சுருந்தேன். அப்போ நான் உடனே ஓகே சொல்லிவிட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நீங்கள் சொல்லுங்க ஐயா, நான் வந்துட்டு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் படிகளுக்கு சொன்னேன். அன்றைக்கு ஒரு 10 படிகள் நாங்கள் அதில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ன சொன்ன கேட்டேன். அப்போ என்னையா நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் ஒயிட்டு வேட்டி அந்த மாதிரி உடுத்திங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லி நான் சரின்னு சொல்லி போட்டு அதில் ஒரு கமிட்டி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அவங்க, சும்மா அந்த ஒரு யூத் கமிட்டி ஒன்று. அந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது வந்துட்டு அந்த நல்லிணக்கம், அதாவது வந்துட்டு ஒற்றுமையை வந்துட்டு மெயினாக டார்கெட் பண்ணி, சரி எந்த ஒரு வேற்றுமையான தன்மையுமே இல்லாமல் ஒற்றுமையை மெயினாக டார்கெட் பண்ணி வந்துட்டு செயற்படக்கூடிய மாதிரியான ஒரு கமிட்டி உண்டு. ஸோ அதில் வந்துட்டு உங்களையும் ஒரு மெம்பராக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லையும் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் என்னைய இப்படி கால் பண்ணி கேட்டாக்கள் நிறைய பேர் இருக்கணும். சரி தானே, தெரியாதாக்கள் நிறைய பேர் இருக்கணும். நான் எந்த ஒரு விஷயத்துக்குமே போனதில்லை. ஆனால் தம்பி வந்து நான் அவனில் நல்ல ஒரு மரியாதை வச்சுக்கேன். ஸோ அவன் வந்து கேட்டதுக்கு இணங்க நான் வந்துட்டு அதுக்கு ஓகே சொல்லி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றைய தினம் போனேன். என்னால் முடிஞ்ச ஒரு கண்ட்ரிபியூஷனை, என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை ரைட் அதில் நின்றன் வந்துட்டு நான் வந்துட்டேன். உண்மையிலே வந்துட்டு சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னால் வந்து 1948ஆம் ஆண்டு உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறோம், இலங்கை வந்து நான் நேற்றைய தினம் கூட சொல்லியிருந்தேன் வீடியோவில், ஒரு ஆசியாண்ட முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் வந்துட்டு இலங்கையில் எல்லா வளங்களுமே இருந்த ஒரு அந்த இலங்கை திருநாட்டை வந்துட்டு வெள்ளைக்காரர் வந்துட்டு பிடிச்சி வச்சுருந்து அந்த காலங்களில் வந்துட்டு 16 வயசுக்கு உட்பட்ட சின்ன பிள்ளைகளை எல்லாம் வந்துட்டு வேலைக்கு அமர்த்தி பயங்கரமான கொடுமையான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்த டைமில் எல்லா இனமத தலைவர்களும் வந்துட்டு ஒன்று சேர்ந்து நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்று கொடுக்கணும் என்று சொல்லி எடுத்த முயற்சியால் தான் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுதான் வந்துட்டு சுதந்திர தினம். ஸோ அதைத்தான் வந்துட்டு சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு நானும் உண்மையிலேயே அதை மட்டும்தான் நான் யோசித்து போனேன். நானே தவிர வந்துட்டு இதில் சிங்கள மக்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம் கிடைச்சிருக்குது, தமிழாக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல, முஸ்லீம் மக்களுக்கு கிடைக்கலையோ கிடைச்சதோ, இல்லாட்டி பரங்கி மக்களுக்கு கிடைச்சதோ கிடைக்கலையோ அந்த மாதிரியெல்லாம் நான் எதையுமே யோசிக்கலை. சாதாரணமான ஒரு மனுஷனாக எல்லாரும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் வாழணும். அதாவது வந்துட்டு இப்போ கடந்த காலத்தில் வந்து எனக்கு ஒரு நீ இல்லைன்ற ஒரு பேடான ஒரு விஷயம் நடந்துட்டுது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை குறித்து நான் எப்பயுமே நான் யோசித்து கொண்டு இருந்தேன்னு சொன்னால் அது எப்பயுமே எனக்கு மன வருத்தத்தை மட்டும்தான் கொடுக்கும். அதுலேருந்து என்னால் வெளிவரவே முடியாது. உதாரணமாக வந்து இப்போ எப்படி சொல்லுவோமே வந்து இப்போ கூட நான் கதைக்கிற சில விஷயங்கள் சில பேருக்கு என்ன மாதிரி படுதோ வந்துட்டு தெரியாது. ஆனால் எந்த பக்க கருத்தை நான் வந்துட்டு சொல்லிக்கொள்கிறேன். இப்போ உதாரணமாக வந்துட்டு ஒரு இந்த சரி நான் இப்படி பார்ப்பேன். இப்போ இந்த பஞ்சை பாருங்கள், வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு வெயிட்டான சாமானே இல்லை, சரிதானே. இதை வந்து நான் இப்படி ஒரு நிமிஷம் வந்துட்டு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது. லைக் ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிருந்தேன்னு சொன்னாலும் எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது. ஆனால் வந்து இதை ஒரு நாள் ஃபுல்லாக நான் பிடிச்சிருப்பேன் இந்த கையே கலட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் வரும். காரணம் என்னென்னு சொன்னால் அது வந்துட்டு அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக மாறும். அதே மாதிரி எங்களுக்கு வந்துட்டு இப்போ கடந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது, சரி எனக்கு ஒரு கொடுமையான சம்பவம் நடந்தது அப்படின்னு சொன்னால் நான் அதே மனசுக்குள்ளே நினச்சி கொண்டு இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையுமே வந்துட்டு நாசமாகத்தான் போகும், சரிதானே. அதுக்காண்டி வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் மறந்து போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரையில், ஆனால் எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு நாங்கள் வந்து தான் ஆகணும். காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வாழாட்டிலும் இனி வரப்போகிற எங்களோட சந்ததி வந்துட்டு வாழணும் என்றது தான் உண்மையான அர்த்தம். என்ன அப்போ நான் வந்து யாரையும் பிரிக்கணும் இல்லாட்டி அப்படியான ஒரு தன்மையில் எனக்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வந்து நான் காசு வாங்கிட்டு தான் அந்த இடத்துக்கு போனேன் நான் அப்படின்னு சொல்லி. சத்தியமாக சொல்கிறேன், எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ கடைக்கு எவ்வளோ நிறுவனங்களுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ காசு தரேன்னு சொல்லி எனக்கு ப்ரொமோஷனுக்கு கால் பண்ண கூட எந்த உழைப்புன்னு சொல்லி கூட நான் வந்துட்டு அதுக்கு போகிற ஆள் இல்லை, போனதும் இல்லை. நான் கால் பண்ணி கேட்க கூட சொல்கிறேன்னா நீங்கள் கால் பண்ணி என்னைய ஒரு மனுஷனாக வச்சு கேட்டு அந்த ஒரு அன்புக்காண்டி நான் வரேன், ஆனால் எனக்கு இந்த விதமான காசும் வேணாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நேற்றும் வந்துட்டு எழுதியிருந்தாங்க,
நாளைக்கு வந்துட்டு பாருங்கோ கிடந்து அழுவான் புலம்பெயர் ஆகட்ட வந்துட்டு திருப்பியும் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி. இப்போ நான் வந்துட்டு எனக்காண்டி நான் பிச்சை எடுக்கிறது இல்லை சரிதானே. அதே நேரம் வந்துட்டு எழுதியிருந்தாங்க எப்படின்னு சொன்னால் புலம்பெயர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு காசு அனுப்பான் விட்டால் தான் இவன் அடங்குவான்னு சொன்னால் நான் என்னையா ஆடி திரியுறேன். நீங்கள் யோசிச்சுப்பாங்க நான் என்ன ஆடி திரியுறேன். அண்ட் வந்துட்டு எனக்கு காசு அனுப்பான் விடணும் அப்படின்னு சொன்னால் நான் நான் காசு அனுப்ப சொல்லி கேட்குறேன். இல்லாட்டி நீங்கள் எனக்கா காசு அனுப்புகிறீங்க? இல்லையே, நீங்கள் வந்துட்டு காசு அனுப்புறது இங்கே உள்ள வறுமைப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு தான் காசு அனுப்புகிறீங்க. சரி, நீங்கள் என்ன எவ்வளோ விரோதம் என்றாலும் வைங்க, என்னென்றாலும் நீங்கள் யோசிங்க, என்னென்றாலும் நீங்கள் வன்மத்தை கொட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் செய்கிற உதவியை கொண்டே நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம்? கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்குறோம். என்ன அப்போ அப்படியா யோசிச்சுப்பாங்க. உண்மையாக ஒரு சரியான ஒரு தமிழனாக இருந்து ஒரு நேசமுள்ள ஒரு ஆளாக இருந்திருந்தால் நீங்கள் என்னையே கூட எவ்வளோ பேசலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இவனுக்கு வந்துட்டு யாருமே உதவிக்கு கூட காசு அனுப்பாதீங்க அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சரி, அதை நீங்கள் பொறுப்படுத்தி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு வந்து உதாரணமாக அந்த வரணியில் அந்த ஈரல் பிரச்சனையான பிள்ளைக்கு 45 லட்சம் தேவைன்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். லைக் இப்போ ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே அந்த 45 லட்சம் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். காரணம் ஒற்றுமையான மக்கள் வந்துட்டு இருக்கிறபடியாக எங்களோட மக்களை நேசிக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இருக்கிறதால. அப்போ நாங்கள் வந்து அதிலிருந்து இடையில் செயற்படுற ஒரு உறவு பாலமாக மட்டும்தான் நாங்கள் செயற்படுறோமே தவிர எந்த விதமான ஒரு இனவாதத்தையோ ஒரு மதவாதத்தையோ எதையுமே தூண்டுற ஒரு ஆளாக நான் வந்துட்டு செயற்படலை. இப்போ ஒரு 1 மினிட்டுக்கு முன்னம் ஒரு அண்ணா ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தார், கிருஷ்ணா உண்மையிலேயே உங்களுக்கு சுதந்திரம் இருக்குதா? நீங்கள் வந்துட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து பர்டிகுலருக்கு ஈஸியாக வந்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குதா, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி. என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியலை அவர் என்ன மைண்ட் செட்டில் அப்படி கேட்டாருண்டு. உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளவு ஈஸியாக வந்துட்டு நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லி. நான் யாழ்ப்பாணத்துலேருந்து பர்டிகுலருக்கு நாங்கள் நார்மலாக தான் போயிட்டு வரோம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவர் சொன்னார் வந்து இடையில எல்லாம் மறைச்சி உங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு அப்படி எல்லாம் வந்துட்டு எந்த ஒரு கொடுமையும் வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக நான் அனுபவித்தது இல்லைன்னு. அப்போ இனி வரும் நாட்கள்லையும் எல்லாரும் இப்போ உதாரணமாக வெளிநாட்டிலேருந்து வர்ற மக்கள் கூட இனி வந்து இந்த இடத்துல சுதந்திரமாக எல்லா இடமும் திரியணும், எல்லா இடமும் பார்க்கணும், எல்லாரோடையும் பழகணும், அப்படியாத்தான் வந்துட்டு நான் யோசிப்பேனே தவிர வந்துட்டு திருப்ப கத்துறதாலையும் குளறதாலையும் பிரச்சனைகளை உருவாக்குறதாலையும் வந்துட்டு எங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்லை. வாழ்கிறது வந்து ஒரு கொஞ்ச காலம். விஜய் சொன்ன மாதிரி என்ன லைஃப் இஸ் வெரி ஷார்ட். அப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்துட்டு நாங்கள் எப்படி வந்துட்டு சந்தோஷமாக வாழ முடியுமோ, எப்படி வந்துட்டு மற்றவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வந்துட்டு முடிச்சு கொள்ளலாம். அதுக்கு பிறகு வந்துட்டு இப்போ நாங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு 4 பேர் கதைக்கணும். ரைட், ஓகே, அவன் வாழ்ந்தான், 4 பேருக்கு வந்துட்டு உதவி செஞ்சான், 4 பேருக்கு நல்லது செஞ்சான்னு சொல்லி இருக்கணுமே தவிர 4 பேரை நாங்கள் கடுத்தாக இருக்கக்கூடாது. உண்மையிலே வந்து நேற்றைய தினம் நான் அந்த இடத்துல கலந்து கொண்டேன். நீங்களெல்லாம் கதைக்கிறத பார்த்தா அதில் வந்துட்டு நான் மட்டும்தான் கலந்து கொண்ட மாதிரி நீங்கள் சொன்னால் நம்புவீங்களோ தெரியாது. உள்ள நாட்டு தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாருமே அதில் நின்றவங்க. நான் எந்த வீடியோவில் கூட பார்த்துருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதில் யாரையுமே நான் எதிர்க்கல. இப்போ இங்கே உள்ள பல பேர் எப்படின்னு சொன்னால் வந்துட்டு வித்தியாசமாக வந்துட்டு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்குது எப்படின்னு சொன்னால், இப்போ இதுக்கு போனோம்னு சொன்னால் தமிழாக்கள் வந்துட்டு எங்களை வெறுப்பாங்க, இதுக்கு போனாங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு அவங்க யோசித்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மாறி செயற்படுறாங்க. உண்மையிலே நான் அப்படியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு மனுஷன் ஒரு ஹெல்ப்னு சொல்லி கேட்டால் அவனுக்கு நான் அந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நான் யோசிப்பேனே தவிர மற்றும்படி நான் நிறைய விஷயங்களையெல்லாம் நான் யோசிக்கிறாளே இல்லை வந்து. அண்ட் வந்துட்டு காசுக்காண்டி வேலை செய்கிற கைக்கூலி ஆளும் இல்லை, சிங்களாகள்கிட்ட கைக்கூலி என்றெல்லாம் நீங்கள் எழுதியிருந்தீங்க. எந்த வீடியோவில் கூட பார்த்துருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதில் யாரையுமே நான் எதிர்க்கல. இப்போ இங்கே உள்ள பல பேர் எப்படின்னு சொன்னால் வந்துட்டு வித்தியாசமாக வந்துட்டு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்குது எப்படின்னு சொன்னால், இப்போ இதுக்கு போனோம்னு சொன்னால் தமிழாக்கள் வந்துட்டு எங்களை வெறுப்பாங்க, இதுக்கு போனாங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு அவங்க யோசித்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மாறி செயற்படுறாங்க. உண்மையிலே நான் அப்படியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு மனுஷன் ஒரு ஹெல்ப்னு சொல்லி கேட்டால் அவனுக்கு நான் அந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நான் யோசிப்பேனே தவிர மற்றும்படி நான் நிறைய விஷயங்களையெல்லாம் நான் யோசிக்கிறாளே இல்லை வந்து. அண்ட் வந்துட்டு காசுக்காண்டி வேலை செய்கிற கைக்கூலி ஆளும் இல்லை, சிங்களாகள்கிட்ட கைக்கூலி என்றெல்லாம் நீங்கள் எழுதியிருந்தீங்க. மேலே அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நானுமே வந்து
5 வருஷம் வந்து நான் யூனிவர்சிட்டியில் படித்தேன். நான் என்ன அதுக்காண்டி வந்துட்டு நான் சிங்கள மக்களையோ முஸ்லீம் மக்களையோ இல்லாட்டி பரங்கி மக்களையோ நான் கூடாதண்டோ இல்லாட்டி நான் நல்லதுண்டோ நான் சொல்ல வரையில. சரி தான் உண்மையிலே நான் 5 வருஷம் நான் படிச்சுட்டு வந்தேன். நான் படித்த காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் நான் படிச்சுட்டு வந்தேன். அந்த டைமில் எல்லாருமே நல்ல மாதிரி தான் என்னைய வந்துட்டு ஆதரிச்சவங்க. உண்மையாக சொன்ன மாட்டீங்க. என்ன சொல்கிற வந்து எங்களோட தமிழ் படியல் உள்ள கூட வந்துட்டு சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்துட்டு வரும். அந்த டைமில் எல்லாம் வந்துட்டு எனக்கு சிங்கள படியல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை எங்கள்கிட்ட தமிழ் படியல் கூட வந்துட்டு போய்க்குள்ளே வந்துட்டு மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த இடத்துல வந்துட்டு தமிழ் படியல் இருக்காது வந்துட்டு தூக்கிட்டு போகிறக்கு. எங்களோட சிங்கள படியல் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் டக்குண்டு வந்துட்டு அவங்கள தூக்கி பைக்கில் ஏற்றிட்டு இல்லாட்டி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி உடனே கொண்டு வாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க தமிழ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் வந்துட்டு பார்க்கவே மாட்டாங்க. நான் படித்த யூனிவர்சிட்டியில் எல்லாம் வந்துட்டு எங்களோட பட்சில் 1230 பேர். அதில் 1160 பேர்கிட்ட சிங்கள ஆக்கள் முஸ்லீம் ஆக்கள் தான் வந்து சரி தானே. ஆனாலும் அதுக்குள்ளேயும் இருந்து நாங்கள் படித்து கடந்து நாங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருந்தது மட்டும்தான் காரணம். இப்போ அந்த இடத்துல போயிருந்து நான் வந்து நான் வந்துட்டு உங்களோடையெல்லாம் கதைக்க மாட்டேன் உங்களோடையெல்லாம் பழக மாட்டேன்னு சொல்லி இருந்திருந்தால் சில நேரம் எனக்கு என்ன நடந்திருக்குமோ தெரியாது. ஆனால் எல்லாரோடையும் ஒற்றுமையாக போனது நிமித்தம் இன்றைக்கு நான் நல்ல மாதிரி அந்த இடத்துலேருந்து படித்து போட்டு திரும்பி வந்தேன். உண்மையாக சொன்ன மாட்டீங்க. நான் யாருக்காண்டியும் கதைக்கிறேன்னு இல்லை. ஆனால் எந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு நேரம் சாப்பாடு இல்லையான்னு சொல்லி கூட நாங்கள் ஒரு இடத்துல இருந்து கவலைப்பட்டு கொண்டு இருந்த மாதிரி இருந்தால் சிங்கள படியிலோ முஸ்லீம் படியிலோ யாராக இருந்தாலுமே வந்து உடனே வந்து கேட்டுட்டு ஒரு 50 ரூபா காசு நான் தந்துட்டு போவாங்க சாப்பிடுன்னு சொல்லி. எல்லாட்டி கேன்டீனுக்கு போயிட்டு வந்து அவங்க சாப்பாடு வாங்கி தருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையான ஒரு இதில் நாங்கள் இருந்து வாழ்ந்து வந்த நாங்கள் உண்மையிலேயே வந்துட்டு கடந்த காலங்களில் வாழ்ந்த எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். என்ன பழைய அந்த யுத்த டைம்கள் எல்லாம் நிறைய கஷ்டங்களை வேதனைகள் அனுபவித்து நிறைய பேரை இழந்து அப்படியெல்லாம் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ உங்களோட மைண்ட் செட்டுகள் மென்டாலிட்டிகள் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை குறித்து வேதனைப்படலாம் இல்லாட்டி என் மேலே கோவப்படலாம். நான் அதையுமே வந்துட்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எந்த ஒரு நோக்கமாக என்ன இருக்குதுன்னு சொன்னால் இப்போ இனிவரும் நாட்களில் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அவனை வந்துட்டு பிரச்சனை பண்ணவனான்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் பிரச்சனை பண்ணாமல் இருப்பவன் சொல்லி யோசிக்கிறாள் தான் நான் சரி தானே. இப்போ வந்துட்டு ஒரு 2 பேருக்கிடையில் சண்டை வருதுன்னு சொன்னால் அவரை கொழுவனான்னு சொல்கிறத பார்க்க ஃபஸ்ட்டுக்கு நான் ஒருக்கா விலகி பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாள் தான் வந்து நான். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ சரியா வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் சரிதான் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எனக்குன்னு சொல்லி நான் ஒரு பாதை வந்து வச்சுருக்கேன். அது வந்து யாரும் என்னைய விலை கொடுத்து வாங்கவும் இல்லை. நான் வந்துட்டு காசுக்கு விலை போகவும் இல்லை. வந்துட்டு எனக்கு சரி என்று பட்டதை நான் வந்துட்டு செஞ்சு கொண்டு போய்கொண்டே இருக்கேன். உண்மையிலேயே இந்த சுதந்திர தினத்தின் நோக்கமே வந்து அவங்க வந்துட்டு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி அந்த படியும் கூட எனக்கு வந்துட்டு இப்போ கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டு நான் யார் அண்ணா உங்களுக்கு இப்படியெல்லாம் விமர்சனங்கள் வருமென்று நான் எல்லாவும் யோசிக்கலை. உங்களை நான் இதுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே வந்து அந்த சாதி மத வேற்றுமை இல்லாத ஒரு ஒற்றுமையான சமுதாயத்தை உருவாக்கணும். இப்போ நீங்களும் ஒரு நல்ல இடத்துல 4 பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்றதால தான் உங்களை நான் மெயினாக கொண்டு வந்தேன். நான் உங்களுக்கெல்லாம் விமர்சனம் வருமென்று நான் சத்தியமாக நான் யோசிக்கவே இல்லைன்னா அப்படி என்னால் நீங்கள் எதுவும் கஷ்டத்தை அனுபவிச்சா சாரின்னு நான் ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன். இவ்வளோ காலம் வந்து நாங்கள் எவ்வளோ பிரச்சனையை கடந்து போயிட்டோம் ஐயா. பார்ப்போம் இனி வந்தாலும் நாங்கள் சமாளிப்போம். அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவனையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வந்துட்டு மெசேஜை போட்டுட்டு அந்த வந்த விமர்சனங்களை எல்லாம் நானே வந்துட்டு ஏற்றுக்கொண்டேன் சரி தானே. அப்போ மறுபடியும் சொல்கிறேன், ஒருவேளை நான் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த விஷயம் அமைஞ்சிருந்தால் நான் அதுக்குமே வந்துட்டு சாரி சொல்கிறேன். பட் எங்களோட நோக்கம் வந்துட்டு உண்மையிலேயே நல்லதாக இருந்தது. எதுக்குமே வந்துட்டு எதிராக இருக்கல சரி தானே. எனக்கு 2 விடிஞ்சது கூட தெரியாது சத்தியமாக. ஆனால் போயிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கதைக்கிறாங்க. ஓகே கடவுளுக்கு தெரியும் நாங்கள் என்ன நோக்கத்தோடு போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மறுபடியும் சொல்கிறேன், ஒருவேளை நான் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த விஷயம் அமைஞ்சிருந்தால் நான் அதுக்குமே வந்துட்டு சாரி சொல்கிறேன். பட் எங்களோட நோக்கம் வந்துட்டு உண்மையிலேயே நல்லதாக இருந்தது. எதுக்குமே வந்துட்டு எதிராக இருக்கல சரி தானே. எனக்கு 2 விடிஞ்சது கூட தெரியாது சத்தியமாக. ஆனால் போயிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கதைக்கிறாங்க. ஓகே கடவுளுக்கு தெரியும் நாங்கள் என்ன நோக்கத்தோடு போனாங்க அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிறது, நல்ல விஷயங்களுக்கு முன்வராத எத்தனையோ பேர் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு தூக்கி எந்த படத்தையெல்லாம் போட்டு வந்துட்டு அப்படி இப்படியெல்லாம் போடுறத பார்க்க என்னதை சொல்கிறது. ஒரு பக்கம் வந்துட்டு
சிரிப்பாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்துட்டு கோபமாகவும் இருக்குது. சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி தானே. இப்போ வந்துட்டு நான் அந்த நேற்றையான விஷயத்துக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் எந்த சைட்டால் கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி நான் கொடுத்தேன். சரி தானே. இதோட நான் இதை விட்டுருவேன். இதுக்கப்புறம் நான் வந்து கதைக்க போகிறது இல்லை. சரி தானே. இதோட நான் இதை வந்துட்டு விட்டுருவேன். இப்போ கூட நான் கதைச்ச விஷயங்கள் யாருக்கும் வந்துட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சதோ எனக்கு நான் தெரியலை. என்ன தான் இருந்தாலும் நான் எந்த சைட் நியாயத்தை வந்துட்டு நான் சொல்லிட்டேன். டெலிபரேட்டாக நான் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. தம்பி கேட்ட ஒரு உதவிக்காண்டி நான் போனேன். அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு ஒற்றுமையான விஷயத்தை செஞ்சால் என்ன அப்படின்னு நான் யோசித்தேன். நானே தவிர இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் இப்படிலாம் யோசிப்பாங்கன்னு நான் எல்லாவும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. முக்கியமாக பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. அதாவது பெங்கடை ஆக்களுக்கு வந்துட்டு நானே ஒரு பிரச்சனையாக மாறணுமென்று நான் யோசிக்கலை. ரைட். எனிவே அது அப்படியே இருக்கட்டும். நாங்கள் இப்போ வந்து இந்த இளவாலை பகுதியில் இருக்கிற அந்த அக்காவை போயிட்டு வந்துட்டு சந்திப்போம். சரிதானே. சந்தித்து வந்துட்டு அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத வந்துட்டு கேட்போம். ஸோ கேட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். வாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து விளக்கிடுவோமா. அக்கினி எங்கிற இவா நெட்டு எடுத்து அழுத மாதிரிக்கு இன்றைய கதையை காணது பார்ப்போம்மா. ஹலோ ஓமாக்கா. சரியா எவ்வளோத்த வரணும் சொல்லுங்க. ஆபம் இளவால கன்வென்ட் ரோட்டா? யானை பூனை வீடா? அது என்ன யானை பூனை வீடாண்டா? யானப்பு. ஓகே. 1 மினிட்டா வாரன். அப்படியே லைனில் இருங்க தம்பி. ஃபோனை தான் கன்வென்ட் ரோடு லொக்கேஷன் அடி தம்பி. கன்வென்ட் அடி CONVENT. தண்ணி வாங்கிட்டு போகணும் போல விடாய்க்கு தானே. உடம்பு டீஹைட்ரேட் ஆக விடக்கூடாது. எங்களோட தமிழ் பற்றாளர்கள் தானே எங்களை எதிர்த்து விமர்சனம் போட்டு அப்போ அதில் போடுறாங்க. உனக்கு 1 ரூபா காசு கூட உதவி செய்கிற கூட அனுப்பக்கூடாண்டா. நீங்களெல்லாம் என்ன ஆக்கள்றாப்பா. நீங்கள் உதவி செய்கிறதும் இல்லை, உதவி செய்கிற ஆக்களையும் அனுப்ப வேண்டாம். ஏதோ எனக்கு செய்கிற மாதிரியா கஷ்டப்பட்டது செய்கிறது அனுப்பணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன். எதுடா கன்வென்ட் வந்துட்டா? வருது இல்லையா? ஹலோ. ஓமாக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களோ? எடுத்துக்குங்கோ. கொன்வென் கழிஞ்சு வேற வேத கோயிலா? 1 மினிட் போகிறவங்க வாரணா. இந்த சைட்ராப்பா அந்த ஆமிக்காரன கேம்போல் இருக்குல்லோ. அப்படி அந்த கேம்ப அப்படியே வந்தா கை பக்கமா வாங்க. முள்ளான சந்தி இருக்கല്ലോ பொறுங்க வாரன். இப்போ இதில் வந்து ஒரு சுண்டல் கடை ஒரு சர்ச் ஒன்று இருக்கல. சர்ச் ஒன்று இல்லை உடவாள சந்தியில் பெரிய சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சை கடந்து இப்போ நான் ஆமி கேம்ப் பக்கம் பாறேன். முள்ளான சந்தி அண்டை போன சந்தியோ? பாரன் பாருங்க. முள்ளான சந்தி விடதே இல்லையா? உள்ளுக்கு அந்த முள்ளான சந்தியால விட்டாதான் அவளுக்கு ஆமி கேம்ப் வரும். முள்ளான சந்தி இல்ல டவருக்கு போகுது. டவர் அடிக்கி அங்க நீங்க போட்டோ நீங்க இங்க அப்படியே நீங்க இப்படியே வந்த நல்ல மன அப்படியே நேர வந்து சந்தியான வேற கொன்னேன் ரோட் இருக்குல்ல. கொன்னேன் ரோட் அப்படியே பள்ளிக்கூட ரோட அப்படியே வேற பெரிய சர்ச் ஒன்று வருது. எங்களோட வேற கோயில் ஒன்று வருது. ஓ பெரிய சர்ச் தான் நான் இப்ப சொன்னேன் நான் உங்களுக்கு. அந்த சர்ச்
உள்ளுக்கே மாதிரி கோயில் இருக்கு அக்கா கண்டோடின்ட்டு அப்புறம் அக்கா கண்மண்டோட்டு ஐயா கடைக்கார அக்கா ஒரு ஆள் வந்து நிற்கிறா ஹேப்பி மக்கா ஆ அக்கா இந்த ஜீன்ஸ் ஒன்று ஓட்டையா போச்சு தச்சு தருவீங்களே இப்போ நீங்கள் என்ன ஏரியல இங்கே அப்படியோ என்ன ஒரு ஓட்டை அடைக்க தெரியாது அதுக்கு இதை புரிம்பா தைக்கிறது இங்கே கன்வென்ட் ரோட் எங்கே இருக்குது இளவால கன்வென்ட் ரோட்டுன்னு கான்வென்ட்டோ அங்கே இருக்கு என்ன தெரியாப்பா பேர் வந்து அந்த வாபா இங்கே அக்கா எந்த ரோட்டக்கா ஓ இங்கே வந்து கான்வென்ட்டா என்ன பேரக்கா உங்களுக்கு ஆட்ட பேர் ஞானப்பு ஞானப்புன்றது அம்மா என்ன பேரோ ஆ ரைட் போகிறோங்க வா கட் பண்ணுங்க வா நான் கிட்ட வந்து அடிக்கிறேன் உங்களோட பேர் என்னக்கா ஜூடித் நுரோஜா ஓகே தெரியுமா உங்களுக்கு இந்த பேர் ஜூடித் நுரோஜா யானப்பு உண்டு தெரியலையா சரி பாப்போம்மா நீங்கள் ஓடி வந்து ஓட்டத்துக்கே நீ இப்போ ஒழிச்சு நிற்கிற உள்ளுக்கு சரி சரி ஓகே சந்தோஷம் பாயா பை பாய் கான்வென்ட் பாய் பாய் இங்கே ஐய் கிருஷ்ணா இங்கே உடவுடு கையெட்டு நம்ம என்னட்டாடா பாரு இவ்வளோ ஒரு வருத்தனமாக பார்க்குறதுட்டாப்பா வந்து ஒரு கதைப்பம் இல்லை சரி வீடியோவில் மோன் தெரிஞ்சாலும் பார்க்கும் பரிவா நீ பெஞ்சு என்ன வரைச்சனுவா ஆறு தம்பி ஒரு தானே இங்கே இல்லைடா அந்த இது முள்ளாங்க ரோட்டுறா நான் இப்போ அங்கே போவோம் சேர்ச்சி பக்கத்து ரோட்டுக்கு உங்களோட பேர் என்னன்றது அம்மாவுக்கு யானைப்பூ அவன்டே நல்லா தான் இருக்கும் போல ஆ அதுதான் இந்த இது கான்வென்ட் அதுதான் கான்வென்ட் ரோடு அதுதான் கான்வென்ட் ரோட்டு இங்கே இது எஸ்கே மெடிக்கல்ஸ் உங்கள் தண்ணி பக்கத்துக்கு முன்னாடி இல்லையோ ஆ வணிண்ணா அதுக்காண்டி சொல்லலாம் எடுத்து வந்துடா வழியில் கண்டு யூனிக் ஜூஸும் கிடைக்கும் 10 ரூபாக்கும் 20 ரூபாக்கும் ஆளுக்கு முடிய மறந்தப்பா கொட்டாங்க காட்டு கட்டுதாப்பா அதுதானே கல்லிக்கு தெரியும் வீடியோ எடுப்பாப்பா லைட்டா லைட்டா பக்கம் அந்த பக்கம் கூட இன்றைக்கும் கலாமாட்ட காசு வாங்கிடலாப்பா நல்லா தான் இருக்கும் மெமரி புதா கன்வென்ட் ரோடு எங்கே போட் ஒன்றையும் காணிடாப்பா ரோட் ஒர்க்கு அக்னி அப்பயே நீ நேற்று சுதந்திரத்தில் எடுத்த வீடியோ ஒன்றும் போட டிக்டாக்ல ஓ வெள்ளச்சேட்டோட சிங்கக்கொடியோட நான் எடுத்த பண்ணையில் வச்சு போட்டோ ஏன் போடல நீங்கள் எல்லாம் நைஸாக போடாமட்டு என்னையே மாட்டி விட்டீங்களா கடலில் ஆ சரி உங்களுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது போகிற வர சரியாக இருந்தால் பயப்பட இல்லை இதுதான் சர்ச் ஓமாக்கா அந்த கான்வென்ட் ரோட்டில் வேற சர்ச் ஒன்று வருது சர்ச்சில் என்ன நினைக்கிறேன்னு வந்துட்டு இருக்கேன் நான் அப்படியே அந்த வரணி வீடியோ காட்டுறா சொல்லிட்டான் ரூபாக்காண்டையும் மற்றது வச்சலாக்காண்டு அவருக்கு அவங்களுக்கு சொல்லணும் அக்காக்கு 2 பேருக்கு மக்கா அப்படி ஒரு சின்ன சிக்கலால் அந்த வீடியோ டிலீட் பண்ணி போட்டோம் வந்து அக்கா சேர்ச்ச கலந்து வர ஒரு முச்சந்தி வருதா இல்லை அந்த சுருவத்துண்ட எனக்கு வடக்கு தெற்கு தெரியாக்கா எந்த பக்கம் வெலை பக்கமா இட பக்கம் சொல்லுங்க
இடப்பக்கமா வாங்க, இடப்பக்கம். இடது பக்கம்டா அந்த மண்ணுகள் பறிச்சு வேலை செய்கிறாங்க. இல்ல இல்ல, மற்ற பக்கம். வலது பக்கம் ஆண்டு வரையோ, வலது பக்கம். நல்லா தான் இருக்கும் போல. எந்த பக்கம் பட்டம்? நான் தான் பயந்துருவாங்க ஃபோன் அடிச்சு உனக்கு. அவனை அது யோசிக்கவே இல்லை. இப்படி எத்தனை கிணத்துக்கு வந்துருக்கான் அறியுமா? பட்டம் ஏற்றி கொண்டு போய். இவ்வளோ வரம் இப்போ நடந்து வரப்போன்னு சொல்லியிருக்கா வேற. அவ்வளோ வரம் வந்துருந்தாங்க. விளக்கங்கள் தெரியுமா இல்லாட்டி என்ன விளக்கம் தெரியா? ஒரு வாரம்னா இப்படி தெரியாத மாதிரி கடந்து போய் மண்டே மாதிரியா எங்களை தெரிஞ்சு கூப்பிட்டோம். அக்கா உங்களுக்கு எங்களை எப்படி தெரியும்? வீடியோ கண்டு ரசிக்கிறா தெரியும் போலாங்களா? சாப்பாட்டுக்கு வழியில்லைன்னு சொல்லி கருது அக்கா பார்ப்போம். என்ன விளக்கம் வந்து பார்ப்போம்மா. நியாயமான தூரம் போலக்கா. இப்போ இங்கே தாங்க நடந்து வரப்பட்டாடாப்பா. ஒரு போட்டும் போ. அக்னி மையர் ஏன் அந்த இது சொந்த வீடியோ நீ போடல? எனக்கு வர சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் எனக்கு வர துன்பத்தையும் பகிர்ந்து கொள்ளணும் மேடாப்பா. அதை மட்டும் நான் தனியாக ஏற்றுக்கொள்றது. இப்பவும் அந்த சந்தோஷம் 3 பேரும் சாப்பிட்றோம். ஆனா வர்ற விமர்சனம் மட்டும் என்ன எனக்கு வர பண்றீங்க? நான் வீடியோ போட்டுதான் அந்த கொடியோட ஓடல. நீங்க வீடியோ போட தெரிஞ்சு எனக்கு வந்து ஃபேக் ஐடில வந்து கமெண்ட் பண்றாங்க டிக்டாக்ல வந்து. நான் போடானுக்கு வந்து கமெண்ட் பண்றாங்க சும்மா போடவே கூடாது. அது என்னண்டா இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்துட்டு எங்களோட மற்ற பாட்டியல் வந்ததானே எங்களை கல்லறண்டு கொண்டு. இப்போ அந்த கதையிலே இல்லை தானே. அப்போ அவங்களுக்கெல்லாம் வெறுத்து போயிருக்கு. என்னண்டு அட பாவி தப்பிச்சுட்டானே இவனை என்னண்டு விழுத்தலாமண்டு. அப்போ அப்படியே டைமில் நாங்கள் இதை போய் செஞ்சால் போல் திருப்பி இதை வச்சு ஆரம்பிக்கணும். பார்ப்போம் என்ன. அதுவும் ஏதோ ஒரு வகையில் ஒரு வளர்ச்சி தானே. எங்களை நேசிக்கிறார்கள்ட்ட கருத்துக்களை நான் எப்பயுமே நான் ஏற்றுக்கொள்வேன். அதில் பிரச்சனை இல்லை. என்னென்னா அதில் எங்களோட நல்லதுக்கு சொல்கிறதில் எப்போயுமே வந்துட்டு இவனுங்களை பேசினாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆரண்டே தெரியாமல் சம்மந்தம் இல்லாமல் வந்து திடீரெண்டு வருவினமே வந்து அவையோட கதை வந்து இருக்கிறார் கணக்கில். சரிதானே. ஈவன் கொமெண்ட்ஸில் எழுதுகிறவங்கள கூட பிரச்சனை நான் மதிப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து வந்துட்டு அந்த கேவலமாக எல்லாம் கதைக்கிறாங்கன்னு சொன்னால் முன்னாம் நீ ஒரு நல்ல நீண்டா நீ எப்படா எங்களுக்கு பேசி போடலும். சரி நான் செஞ்ச ஒரு வேலை பிள்ளையான வேலையாக செஞ்சிட்டேன்னு சொன்னால் அதை நீ ஒரு நல்ல நீண்டா அதை தன்மையாக எல்லாம் எடுத்து சொல்லணும். எடுத்து பேசுகிறாங்களேப்பா வாய்ஸ் மெசேஜில். கடவுளே என்னத்தை சொல்ல. 97 எந்த நாடாப்பா? 97 கட்டார் இந்தியா. கட்டார் இந்தியா 92. இப்போ அவ்வளோ ஒரு நடந்து வந்துருக்காடாப்பா. கடவுளே சின்ன கொஞ்சம் பசி வராங்களாக்கன் இப்பெல்லாம் விட்டுட்டோம். அக்னி கண்டசம் இருக்கு கிடக்கன் கொண்டா கொடுப்போமா. உண்டை பங்கு நீ எடுத்து அப்படியே இந்த பங்கத்தான் அதில் கொடுப்போம். என்ன பைக்கில் கார் மட்டுமேட்டா தான் போகும் போல. இதுதான் நான் அக்னிக்கு டிரைவிங்கை பழகினா தான் சரி. இந்த ரோட்டில் ஓடுறாக்கும் 2 பக்கம் முள்ளு கம்பி தம்பியா. இவ்வாறு ஒரு யோசனையும் இல்லாமல் கொண்டு வரனா திருப்பி எப்படி வாழடாப்பா. அது கொஞ்சம் கரமுறாண்டா ஹைட்டாக கொஞ்சம் எடுத்து செலக்ட் பண்ணுறாண்டா. இதை கொடுப்போம் அதில் இதை தனக்கு எடுப்போம் உண்டு. என்ன ரிவர்ஸ்லையா இப்போ போகணும் போய்க்க. அதுதான் சரி. கார்கள் பண்ற பாடு. இது அங்கெல்லாம் போகாது. என்ன கதைக்கிறான்னு கெஸ் பண்ண. இங்கே அண்ணா வந்து நிற்கணும், வீடியோ எடுக்கணும், இப்போ அவங்க முடிச்சு அடிக்கணும்.
இது என்னப்பா இது என்ன நடக்குது பின்ன காட்டு எனக்கு டெய்லாப்பா கண்டா ஒரு மாலை என்ன வளர்க்குது முட்டாசப்பா கடவுள் இது முட்டாசுடா ஐயோ நான் மாலைன்னு தான் வண்டி போடப்பட்டேன் பிடிக்குது அந்த கட்டை மட்டும் என்ன அந்த குக்குரஸா சொஃபியா இதுதான் நடக்கு வர இல்லையா யார் தந்தது அன்னைக்கு நமக்கு இது காரணம் அது சுவிசக்கா இல்லை அவதான் எந்த சுவிசக்கா அவே அந்த ரைட் ஓகே காசு எல்லாரும் தந்த பேர் ஞாபகம் இருக்கு உனக்கு காசு எல்லாரும் தந்த பேர் ஞாபகம் கிடக்கு கவனம் பார்த்துறவங்க இது என்ன பதாரம் அக்கா நான் உங்களுடையா எத்தனை வளர்க்குறீங்க எத்தனை நாய் வளர்க்குறீங்க 4 உன்ட கூட வளர்க்கேங்க 4டா அது சரி கடிச்சாச்சா நீங்கள் போங்க முன்னுக்கு நீங்கள் போங்க நம்பர் பாய்ச்சிருமோ அதுதான் பிள்ளைன்றது அது வே வச்சா சிக்கலப்பா வெண்டியப்பா குட்டி நிற்கிறாப்பா அடுத்து அடித்தேன்டா நான் கடிக்க போன்றா போடியும் தோட்டத்தை பார்த்து இல்லை குட்டி நிற்கிற நேரம் சிக்கலப்பா ஓ அடி சாமி போட்டுருவோம் அதுதான் அங்கே வேறு குட்டிக்கல ஏ உன்னுடைய தாங்கிறாங்கன்னா அப்புறம் நேக்குட்டி பஞ்சு மாதிரி கிடக்கு அது ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் பஞ்சு மாதிரி போக உங்களுக்கு நஞ்சு மாதிரி இருக்கும் ப்ரோ அந்த அந்த பிள்ளைங்க கதை வட்டி போட்டியே போட்டேன் நேற்று லண்டன் போட்டி நான் விட்டுறேன் அதுதானே செல்லத்துக்கு என்ன பேரடி பரவாயில்ல உனக்கு என்ன பேர்டா ஆமாம் சொன்ன யார் வச்ச பேர் ஜிஎஸ்ஸு அப்போ யார்டா பேர் வச்ச ஐயா வணக்கம் பயந்து வரணும் ஜேசுநாதர் மாதிரி இருக்கலாம் வேறு இங்கே யார் எப்படி இருந்தா தெரியுமா நான் கதை இப்படி இருந்தால் தெரியல எனக்கு கதை இப்படி தவிர 4 பேர் இப்படி என்ன பேர் ஐயாவுக்கு ராஜப்பு நாரத்தினம் சரி அம்மா யானாப்பூ என்ன யானாப்பூ அம்மா ஹவ் ஆர் யூ அஞ்சு வருஷமா பம்பஸ் கட்டு தான் பார்க்குறீங்க ஓகே யூரின் இது போட்டிருக்கேன் தெல்லிப்படையிலேருந்து ஒரு மாதம் வந்து அம்மா டாக்டர் வந்து பார்த்துட்டு யூரின் சைடு பை மாற்றிட்டு போகிறேன் அப்போ இது யூரின் பேக் நீங்கள் அப்படி மாற்றுறது இல்லையா இல்லை நாங்கள் மாத்திரம் இல்லை இவன் எக்ஸ்ட்ராவா இந்த இடையில ஒன்று அதான் இடையில கலட்டி நீங்கள் பை மாற்றலாம் தானே கலட்டி பை மாத்திரம் அது செய்கிறேன் நான் மட்டும் அந்த செலவாசம் எல்லாமே தான் செய்வேன் எத்தனை வயசம்மா 77 67 சாப்பாடு என்ன ஐட்டம் சாப்பாடு கொடுத்தா அள்ளி சாப்பிடுவோம் முதல் மூக்கு காலை வயிறு விட்டு தான் அம்மாவுக்கு கொடுத்தது இப்போ வாயால சாப்பிட்றா ஏன்னா பம்பஸ் வாங்க தானே நான் அந்த இது நான் வாங்கி வந்து 2 பம்பஸ் இந்த ஊருக்கு 2 பேர் செத்தவ அவையில் தான் தந்தவ கொண்டே பாவி இವಾಗ என்ன அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து இந்த பக்கம் முழுக்க 5 வருஷமா அப்படியே இருக்கு 5 வருஷம் அப்படியே தான் இருக்கு இப்போ ப்ரெஷர் டேப்லெட் யூஸ் பண்ணுறாவா ரொசாடின் போடுறவா இடையில ஹார்ட் அட்டாக்கும் வந்தது கொண்டே வச்சிருந்தேன் நான் தொடக்கத்துல எல்லாம் மூத்த பிள்ளை 1 வயசுல வகையெல்லாம் வந்தது அப்போ நான் சம்பளால் பிடிச்சான்னு பார்த்தேன் நான் இந்த நகைகள் வச்சு தான் நான் பார்த்தது மாறி மாறி நகைகள் வச்சுன்னு பேங்கில் நகைகள் அடைவு எத்தனை சார் உங்களுக்கு நான் ஒரு பிள்ளை தான் நீங்கள் ராத்தா
இது அம்மாவுக்கு குளிப்பெல்லாம் எல்லாம் கதிரை கிட்ட வச்சதை வச்சு இழுத்து கொண்டு கொரடோலுக்க வச்சுட்டு அங்கே பந்தி தானே பார்த்து போட்டு அப்புறம் இழுத்து கொண்டு வந்து இதில் அந்த வீல் இல்லை ஓகே. அப்போ நான் ரத்னம் என்ன மாதிரி அவருடைய வாட பிரச்சனை இல்லை அவருக்கு கை ரெண்டு மரணம் அப்பாவுக்கு 80ஆம் ஆண்டு இந்திய நாம் இந்த பிரச்சனைக்கு வந்து அப்பைக்கு வந்து மனநோயில் என்ன பிரச்சனை? அவர் நல்லா தோட்டம் செய்தவர். அப்போ கத்தரிக்காய் உணர்ந்து செய்மிளக்க விட்டுட்டார் நாமிக்கார் இந்திய நாமி அதுக்கு இயக்கம் இருக்குதுண்டு. அப்போ அதோட அம்மாவையும் துளியை விட்டுட்டார். அதில் இருந்து யோசிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு வியாழனை ஊசியோட போகிறது. என்ன உங்களுக்கு பெரிய ஒரு இதாக கிடைக்க அவர் வேலைக்கு போய்த்தானுங்க கடையிலேயே 10,000 நேற்று சமைக்கல. அந்த அந்த அண்டிதானமாக சாப்பாடு வந்து வசூலினா குழந்தைகளுக்கும் சாப்பாடு தந்து அப்புறம் மிஞ்சின சாப்பாடு அப்புறம் இடவுக்கங்களை தந்து அப்புறம் அவர் வேலையால் வந்தால் புட்டு மாவிச்சு வெங்காயத்தில் குழம்பு வச்சு கருவாடு போட்டு சாப்பிட பயங்கர கஷ்டம். இன்னைக்கே இல்லாத கஷ்டம் பார்க்க தெரியுதானே உங்களுக்கு. நான் உங்களுக்கு 8 மாதத்துக்கு முதல் ஃபோன் அடித்தேன். நான் அந்த 5 இந்த மருமோள் எனக்கு நம்பர் தந்தவா. அப்படி தான் நீங்கள் கண்ணு நம்பர் தான் தூக்கல. அப்போ அவர் சொன்னவர் பிஸியாக இருக்கிறார் போல் எனக்கு அடிச்சு பாருங்க. அப்புறம் நான் விட்டுட்டு அப்புறம் நேற்று தான் கோப்பி புத்தகம் வேண்டாம் ஒன்றுக்கும் வசதி இல்லை அண்ணா. எத்தனை வயசு ஆகுது? 6 ஆண்டோண்டுக்கு போகிறேன். ஆண்டு உண்டா? ஓ இந்த வருஷம் தான் சரி. சின்ன எத்தனை வயசு ஆகுது? டேய் நிவேதன் டேய் எத்தனை வயசு ஆகுது? தம்பா சொல்லுங்க. எனக்கு 2.5 வயசு. நிவேதியாவா? உங்களுக்கு நிவேதியா? என்ன சாப்பிட்ட நீ? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. 500 ரூபாய்க்கு மாட்டுறச்சி பண்ணி சமைச்சது. 500 ரூபா சமைச்சது எனக்கு நான் சாப்பிட்றேன். நான் பைத்தங்காயும் பருப்பும் சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிட்றீங்க? எனக்கு 4ஆம் ஆண்டு ஒத்து வர கடிக்கிறது மேலே அதில் வச்சு மாட்டை சாப்பிட்டா. ஓகே. இப்போ அக்காவுக்கு இப்போ எத்தனை வயசு? 38. எனக்கு 36 89. 36. ஆ அப்போ அப்போ இங்கே வாங்க. அப்போ இங்கே வாங்க. அப்போ இங்கே கம் இது இருங்க. கம் கேர். 65. உங்களுக்கோ? உங்களுக்கு 65 67. உண்மையா? உண்மையா வயசு காட்டுட்ட அப்படி அப்படித்தான் நம்ம வயசு கூட. அம்மா 40 வயசுல கல்யாணம் செய்தவா, இவர் 29 வயசுல அம்மா கல்யாணம் செய்தது. அம்மா 2 கல்யாணம். அப்படி அண்டில அம்மா கஷ்டமா பாவே இந்த தாயப்பன் பேந்த தாதப்பன் பிறகு தான் எல்லாம் செய்து வச்சது. அப்படின்னா அவருக்கு நார்மலாக அந்த மன பிரச்சனை இருந்தது கல்யாணம் கட்டைக்கு? இல்லை அவன் நல்ல தோட்டக்காரன். இப்போ அந்த இந்தியா கட்டி ஒரு வருஷம் தான் நல்லா இருந்தவா அம்மா. மற்றதெல்லாம் இதாண்டவா. அப்புறம் அம்மா தான் நம்மளுக்கு தோட்டங்களெல்லாம் செய்யுது, மரவழியெல்லாம் நட்டு செய்யுது எல்லாம் இதாண்டவா. எத்தனை பிறந்தீங்களாப்பா? 58 பிறந்தா அவங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? 67 வயசு இருக்கு. 67. அப்போ ஐயா என்ன படித்தீங்க? 3ஆம் படித்தீங்க. கையெழுத்தெல்லாம் போடுவீங்க? வாசிக்க மாட்டீங்க? ஓகே. இப்பயும் வாசிக்க மாட்டீங்களா? இப்போ ஐயாவுக்கு என்ன பிரச்சனை உடம்புல? எனக்கு மண்டடி கை நடுக்கம். கை வளங்காது. அந்த கை முடியடிக்கு போனேன். முடியடிப்பை காட்டி மஞ்சள் தூள் மஞ்சள் அங்கே பூய் மாலையில் போய் பூய். இப்போ என்ன இப்போ நீங்கள் வயதான ஆளையும் காட்டுனீங்க முதல்? அது தீனதுக்காக காட்டினேன். அட பாவி 40 நேரம் கொடுத்தவா அப்போ அவன் தாய் பண்ணாமா சீதனத்துக்காண்டி கட்டுனீங்களேப்பா. கடவுளே 40,000 ரூபா காசுக்காண்டி 40 வயசுக்காரால. அப்போ உங்களோட அம்மா அப்பான்னு சொல்லலையே? அவனும் பறையில்லை. மையா பிள்ளைகள் கொஞ்சம் சத்தம் போடக்கூடாது. சிலங்களாம் சத்தம் போடக்கூடாது. அந்த அண்ணாவோட விளையாடுங்க வழியில் அண்ணா கூட்டினோட போன வச்சுட்டு பா சிலங்களை கூட்டினோங்கடா. தங்கச்சியா போங்க. அந்த அண்ணா ரவியை கொடுங்க. ரவியை கொண்டே கொடுங்க பிள்ளைக்கு. ரவியை கொடுங்க. அப்போ மெய்யர் அப்போ உங்களுக்கு எத்தனை சவரம் உங்களுக்கு? 5 பொம்பளைகளும் 5 பொம்பளை பிள்ளைகளும் 3 ஆம்பளை பிள்ளைகளும். நீங்கள் எத்தனை ஆகுது? நீங்கள் தான் கடைசி.
அட அப்போ எல்லாம் உங்களுக்கு மேலே எல்லாம் இப்போ இங்கே மேலே இல்லையா அடிக்கும் எல்லாம் இருக்கணும் 3 பேர் செத்து போச்சு நான் 3 செத்து அப்போ பின்ன என்ன செய்வோம் இப்போ உங்களுக்கு கஷ்டமே இப்போ சாப்பாடு சரி கஷ்டமே சாப்பாட்டுக்கே கஷ்டமே மதியம் சாப்பிட்டீங்களோ இவர் இன்னும் சாப்பிடல தீர்த்தனி கேட்டவர் கொடுத்துட்டு இன்னும் சாப்பிடல அப்போ அக்காக்கா எங்களோட நம்பர் வந்து அந்த இந்த வேண்ட பக்கத்து வீட்டுக்காரன் அவனோட மருமகள் மாதகள் இருக்கிறா அப்போ நீங்கள் அங்கே வந்து உதவி செஞ்சீங்க உதவி செஞ்சீங்களா அப்போ நீங்கள் அம்மா அப்பா நிலைமையை சொல்லி கதைங்கன்னு சொல்லி தந்தவா ஆனால் ஆளை பார்த்து எல்லாம் படியுமே கிடக்கு என்ன என்ன வருது ஜேசுதாஸ் தெரியுமே பாட்டு பாடுவேன் ஜேசுதாஸ் பொன்வானில் மீனுரங்க இந்த ஆள் பண்ட தெரிப்பு தானே தெரியாது ஓ ஜேசுதாஸ் பாட சுப்பிரமணியத்தை தெரியுமே அவர்கிட்ட பாட்டுன்னு சொல்லுங்க பாட்டு சிவாஜி பாடு படிங்க சிவாஜிന്റെ பாட்டு படிங்க யாருக்காக அடுங்க தெரியும் மறந்து போன கதை சொன்னா விட்டுட்டு போடுவேன் உதவி செய்ய மாட்டேன் பாட்டு படிங்க பாட்டு படிச்சாங்க அச்சா பிள்ளை ஒன்று படிங்க நான் நல்ல பிள்ளை இல்லை நீங்க பாட்டு படிங்க எனக்கு சந்தோஷத்துக்கு தான் நான் கேட்டுனா படிக்கிறேன் அவ படிங்க பாட்டு நீயும் நானுமா கண்ணாணி ஆடு ஆடு காயமா படிவா கதைக்கணும் படிவா கதைக்கணும் என்னோட கூட பிள்ளை மாதிரி படிவா கதைங்க நாங்கள் இப்போ என்னத்துக்கு வந்தோம் இப்போ நாங்கள் வெறுமட்டும் கொஞ்சம் சுணங்கும் சரிதானே வெறுமட்டும் கொஞ்சம் சுணங்கும் ஆனால் வந்துட்டோம்டா நாங்கள் கட்டாயம் உங்களை கைவிட மாட்டோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சரிதானே இப்போ ஹெல்ப் பண்ணிக்குள்ளே என்ன செய்வோம்னு சொன்னால் உங்களுக்கு தம்பெல்லாம் கொஞ்சம் காய்ச்சி பேசி தானே போகணும் திருப்பி வரைய மறக்கக்கூடாதுல்ல என்ன நீங்கள் ரைட் அதுக்கு இந்த மாதிரி கதைக்கணும் அப்போ உங்களுக்கு யார் பாட்டு படிக்கணும் என்ன பாட்டு தம்பியும் பாடு என்ன பாட்டு என்ன பாட்டு தம்பியும் படிப்பாங்க ஒரு பாட்டு தம்பி நீங்கள் சேர்ந்து படிக்கிற பாட்டு என்ன பாட்டு பூவும் காற்றும் சேரும் போது தம்பி நிவேதன் வாங்க நிவேதா என்ன தம்பி பாட்டு படிக்கிறவன் தாத்தான பாட்டு என்ன பாட்டு படிக்கிறோம் தம்பி தாத்தாவோட சேர்ந்து இது ஒரு பாட்டு ஒன்று படிப்பாங்க மறந்து பண்ணுவேன் என்ன பாட்டு என்ன பாட்டு ஆறு மணி திருப்பி படிங்க ஒரு இசை இல்லை கதை சொல்லுமா போல இல்லடாக்கு படிவாடுங்க 6 மணமா படி 6 மணமே படிங்க பெருசா படிக்க மாதிரி படிங்க என்ன தெரியும் புள்ள என்ன சுருதி புள்ள என்ன சுருதி ராகம் ஒன்றும் இல்லை பாட்டு போட்டு போனா பெயில் நீங்க பெருசா படிங்க பெருசா படிவா சத்தமா ராகத்தோட படிக்கணும் உங்களை பார்க்க பாடகர் நான் கிடக்குன்னு சொல்றேன் நான் சாத்திரம் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு ஓ அஜ்வலியோ அஜ்ஜலோ நீங்க இருங்கோ நான் சாத்திரம் சொல்றானப்பா ஓ உங்களை பார்க்க பாடகர் நான் கிடக்கு நீங்க படிக்கிறாள் எனக்கு தெரியும் படிங்க படிங்க அப்ப போமே என்னப்பா படிங்க பாத்தியடா கட்டத்தை கொடுத்து விட்டியல் அப்போ நான் போனால் பரவாயில்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆக்கள் இருக்கு அப்போ அப்போ உதவிக்கு உங்களுக்கு ஆக்கள் இருக்கு பிரச்சனை இல்லை அப்போ நான் போனால் பிரச்சனை இல்லை அவர் அப்படிதான் இல்லை அவர்கிட்ட அதை நான் கேட்டு போக போகிறேன் இல்லைன்னு சொல்கிறேன் அப்போ நான் போனால் பிரச்சனை இல்லை அப்போ போ மேடம் போன ஆனால் சரி இப்போ உதவி கதையை விடுவோம் ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தவனை போன்னு சொல்லி போட்டியല്ലോ நீங்கள் போன்னு சொல்லி போட்டியല്ലോ ஒரு வீட்டுக்கு உதவி செய்ய தேடி வந்தாலும் போன்னு சொல்லி போட்டியല്ലോ என்ன நாங்கள் போத்தான் என்ன இல்லை சின்ன பொடியின் மாதிரி இருக்கீங்களே பார்க்க 40-45 வயசு பொடியின் மாதிரி இருக்கிறீங்க உங்களோட கதையை பார்க்க
67 வயது. அது தெரியலையே, வயசு தெரியலையே. சின்ன பொடியுமே இருக்கிறியா நீங்கள்? என்ன அக்கா வேற கதை இல்லையாக்கா? இல்லையா 2 கதிரை இது 2ஆம் இல்லை இல்லைங்க. அப்பா கொஞ்சம் நேரம் அப்பா போய் படுங்கப்பா, நாங்கள் பிள்ளையோட காய்ச்சிட்டு வரோம். ஓ அக்கா கொஞ்சம் கிட்ட போடுங்கக்கா. சரி, அப்போ அக்கா நேற்று எனக்கு கால் பண்ணி நீங்கள் அழுது குளறி காய்ச்சி நீங்கள் சாப்பிடலன்னு சொல்லி ஏன்னா ஆயிட்டு. இப்போ அக்காண்ட கணவர் என்ன செய்கிறார்? பெயிண்டிங் வேலை செய்கிறார். பெயிண்டிங் வேலை செய்கிறார். ரெண்டா ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைப்பார்? 2500 உழைப்பார். 2500 உழைப்பார். ரெண்டா ஒவ்வொரு நாள் பேரே போகிற வரா? இல்லை சில கூட போக மாட்டேன், நடுகளும் இருக்காதானே அண்ணா. ஓ நல்ல இருக்கா, நாங்கள் தேடணுமே. ஓ தேட. அப்போ அவர் என்ன மாதிரி ஆள் குடி வரி ஒன்றும் இல்லையா? என்ன தான் எனக்கு 500 எடுத்து போட்டு மிச்சம் தருவார். 500 எடுத்து பஸ்ஸில் போகிறாண்டா தூரம் மாட்டா பஸ் காசு எடுத்து போட்டு மிச்சம் 1500 1800 தருவார். பிள்ளைகளுக்கு பிஸ்கெட்டு பண்ணிக்கொண்டு வருவார். ரொம்பலாம் அவங்களோட குடும்பம் சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாளும் வேலை இல்லாத தான் சரியாக கஷ்டப்படுவோம். வேலையில் அடி பிரச்சனை பட் நிலம்புரி காசும் இல்லையான்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த 6000 அந்த இது பௌத்தர் கொடுத்தது அதுவும் இல்லை. அம்மாவுக்கு நிலம்புரியில் எங்களுக்கும் இல்லை. இப்போ 2ஆம் கட்டம் 15 அது மாசி 15 தானா ஜிஎஸ் வீட்டை வந்து பார்ப்பாராம். பார்த்து தானே எங்களுக்கு தருவேன் சொல்லிட்டு. இப்போ அம்மாண்ட வருத்தத்துக்கும் ஒரு கொடுப்பேன். அம்மாண்ட வருத்தத்துக்கு மாதம் 3000 காசு அந்த ஊரில் கொடுக்குறோம். அது இன்றைய மத்தியானம் தானே வருமா, நாளைக்கு வந்து இருக்க சொல்லி. நாளைக்கு வந்து சொல்லி. ஓகே. நிலம்புரி இல்லாமல் போன காரணம் பதியலை வீட்டை வந்து பார்க்கல வாங்க. நீங்கள் போய் கேட்டுக்கலாமே. வந்த முடமங்களுக்கு இல்லையாண்டா ஜிஎஸ் இதில் இது ஒட்டினது. அப்போக்கு நாங்கள் இப்போ கேட்க ஏஜிஎஸில் கொண்டு கடவுளத்தை கொடுங்க எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்தது. உங்களுக்கு 1ஆம் கட்டத்துக்கு வராது, 2ஆம் கட்டத்துக்கு தான் வருமானு சொல்லி இருந்தது. ஆனால் இப்போ உங்களுக்கு நிலம்புரி வந்தால் வரும் ஒரு நினைக்கணும் 7500 ஒரு 10,000 15,000 அப்படி வரும். வந்து எனக்கு அந்த பம்பஸுக்கு தானுங்க அவ்வளோ முடியுது. பம்பஸுக்கு மாதத்துக்கு பம்பஸுக்கு ஒரு நாளைக்கு சிலது 2 தடவை வைத்தாலும் போகும். இப்படி யார் நாட்கள் உதவி செஞ்சால் பம்பஸும் போகுன்றேன். நார்மலாக இப்போ நீங்கள் பம்பஸ் அம்மாவுக்கு கட்டினா ஒரு டைமை குறித்து நீங்கள் மாற்றுறா இல்லாட்டி அவாவுக்கு அப்படி மோஷன் போனால் அவள் சொல்லுவா. அப்புறம் சில அந்த அந்த வயர் போட்டு போய் சில பையில அந்த வயர் ஆட்டுப்பட்டால் கசஞ்சுவா பம்பஸுக்கு தான் போகும். சிலது காலமே மாற்றணும் பின்னரே மாற்றணும் பம்பஸ். சிலத்துக்கு பைப் வச்ச காரணம் என்ன ஒலிம்பி நடக்க மாட்டாதானே அதுக்காண்டி என்ன. இப்போ எங்களை அங்கே கொண்டு வந்து மாத்திரம் நாங்கள் ஓட்டோ பிடிச்சி கொண்டு போகிறோம்டா 1000 ரூபா வேணும். அந்த கஷ்டத்தை பார்த்து தெளிப்பள்ளையில் டாக்டர் வந்து இங்கே ஒவ்வொரு மாதம் பார்க்குறவர். ஒவ்வொரு மாதம் வந்து நீங்கள் அந்த பே ஒன்றும் பண்ணுறதில்ல. அது பே பண்ணுறதில்ல. நீங்கள் அந்த ஆன்லைன் மொபைல் சேவை அதுலேருந்து தான் பாரு. அதுலேருந்து வரீங்க என்ன. ஓகே. அப்போ மெடிக்கலும் கொஞ்சம் வளர்ந்துட்டு அந்த வகையில் சந்தோஷம். இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு எங்களை கேட்குறீங்க? எனக்கு கடையிலையும் 10,000 ரூபாய்க்கு மேலே சாமான் வண்டி வளர்ந்துட்டு அந்த 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 கடன் நிற்குதா? கடன் நிற்கிது. சாப்பாட்டுக்கு மறு உதவி செஞ்சுன்னா நடந்து ஆனால் அந்த சைக்கிளை மறுக்கா திருத்தி தந்தீங்க. அப்போ காட்டாடி சைக்கிளோக்கா எதாக்கா அவங்களோட சைக்கிள் இஞ்சால நிற்கிது சைக்கிள். நடந்து தான் இவ்வளோ தூரம் பள்ளிக்கூடம் மாட்டேன் சந்தையான கூட்டி கொண்டு தெரியுறேன். இதில் 2 சைக்கிள் நிற்கிது. உண்டப்பா அப்பா ஓடினா அப்பா ஏலாத்தனை ஓடுறேன். இல்லை இப்போ சைக்கிளுக்கு என்ன பிரச்சனை? என்ன சைக்கிள் எல்லாம் ட்ரிம் எல்லாம் மாற்றி ஃபுல்லாக கழுவி போட்டோம். டயர் சீப்பெல்லாம் போடணும். முன் கேன்ஜி நம்மள அவ்வளோதான் ஒரு 15,000 தேவை. அப்படிதான் வேணும். மற்ற அவன் தம்பி இது டொவியல் கொடுக்குற காட்டினீங்க நல்ல பாசமாக வச்சுக்காம போல சுற்றி வர நாயிலையும் வச்சோண்டா. இவர் நாங்கள் தான் காசா கடை ஒரு நல்ல மாதிரி பேர் இல்லாட்டி கோவம் மாதிரி எடுத்துருந்து பிற பற்றி நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறேன். அப்பாவுக்கு மனநிலை வந்த எவ்வளோ ஆழம்? 35 வருஷம். 35 80ஆம் ஆண்டுலேருந்து 80லேருந்துன்னு சொன்னாக்கா 45 வருஷம் இல்லை 80ஆம் ஆண்டு இந்தியாவில் இந்த பிரச்சனை நடந்தது. அப்போ 90 தான் பிரச்சனை வந்தேன். 35 வருஷமாக இருக்குது. மருந்து இப்போ எடுக்கிறேன் போவாட்டி அங்கே அந்த ஃபீல்டு ஆஃபீஸர் வீட்டு வந்துடுவேன். சிலர் தான் மாட்டோன்னு சொல்லிடுவேன். மருந்து போராடி அதை அப்படி இருப்பார். அதில் ஓடி தெரிவா தானே சுட போகிறாங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்லி வந்துடுவேன். அது அப்படியா திரை இல்லாமல் அடிக்கடி பேர் பட்டியே தண்ணி தண்ணி தான் வந்து நாங்கள் இதெல்லாம் படுக்கிறேன். நாங்கள் குளிசை ஊசி போராடி அந்த ஞாபகம் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு குளிசை போராடி சரி நான் இரவில் படிக்க நித்திர பிடிச்சி எல்லாம் கொடுத்து தான் படுக்கிறது. அது இல்லை அது நான் பார்த்துருக்கேன் தம்பி. அந்த எந்த ஒரு விஷயத்தால் யோசித்து நாங்கள் எஃபெக்ட் ஆகிறோமோ அந்த விஷயம் விட்டு போகாது. இந்த குளிசாக வச்சிருக்கோம் மத்தி
பட் அதை டக்காண்டு யூஸ் பண்ண விட்டாருன்னா அதுக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்துடும். இத்திரையும் கொள்ள மாட்டார். இத்திரை கொள்ள மாட்டார். அப்போ ஓடி திரிப்பார். பார்க்குறாங்களும் சிரிப்பாக இருக்கும், பார்க்குறாங்களுக்கு யோக்கா இருக்கும். என்னப்பா இப்போ பிரச்சனையே இல்லைன்னு சொன்னால் கூட அவருக்கு விளாங்க. அவர் என்ன யோசிப்பார், நீங்கள்லாம் போய் சொல்கிறீங்களேன்ட்டு என்ன வீட்டை சுற்றி ஆமி நிற்கிறானே அது யோசிப்பார். என்ன அந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு இடத்துல தாக்கப்படுற குறித்து உண்மையிலே அந்த மென்டல் ஹெல்த்துன்றதை குறித்து கவனமாக இருக்கணும். ஒரு மனுஷன் உடம்பை எவ்வளோ தூரம் கவனிக்கிறானோ சாப்பாட்டால் அதை இதால் தண்ணியால் அதே மாதிரி மனதையும் சரியாக ஆரோக்கியமாக வச்சு கொள்ளணும். அதுக்கு நித்திர மிக முக்கியமான விஷயம். அதை நாங்கள் கடைப்பிடிக்கிற குறைவு, நீங்கள் கடைப்பிடிக்கணும். மற்ற உங்களோட பிள்ளைகளை முக்கியமாக வடிவாக ஒரு நான் இதில் படுக்க நித்திரையில் நான் கண்ணை உலக்கி விட்டேன். கண்ணை உலக்கி விட்டுட்டேன். அப்போ இதுக்கால நான் கண்ணை உலக்கி விட்டேன். இப்போ கண்ணில் சுருங்கி நாளைக்கு கண் படித்து போச்சாக்க மாட்டேன். புறா பிடிக்க விழாவால் ஆஸ்பத்திரிக்கு போக கண்ணு கூட மருந்து தந்தது. 3 நாள் கண் சிவப்பாக கிடந்தது. அதுக்கப்புறம் நான் இதில் 2 கதிரையும் இதில் தூக்கி வச்சுட்டு தான் நாங்கள் இதில் படுக்கிறோம். சத்தம் கிட்ட நாங்கள் ஒளிம்பிடுவோம். இல்லை அதை மற்ற என்னென்னா இப்போ முக்கியமான விஷயம், இப்போ உங்களோட அவர் உங்களோட சண்டை பிடிக்கிறவர் தான். சண்டை ஒன்றும் இல்லை, ஏன்டா தெரியும் தானே அம்மா அப்பா இப்படி நான் விரும்பி தான் சண்டை மீன்ஸ் சும்மா இப்போ அவர் ட்ரிங்க் பண்ணுவார் சிலவங்கள்னு சொன்னால் நம்மளா குடிப்பார் தானே. குடிப்பாருன்னு சொன்னால் இப்போ குடிச்சு போட்டு வந்து அப்படியே பிரச்சனை பண்ணுற மாதிரி குடிச்சு போட்டு வந்து அப்படியே தண்டை வாடல இதில் படுத்துருவார். பிள்ளைகளுக்கு மற்றபடி சோழி இல்லை. ஓகே, அப்படி ஈவன் பிரச்சனைப்பட்டாலுமாக்கா இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை நீங்கள் ஒரு கைகாரம்புறமாக பேசி பாருங்க அப்படின்னு சொன்னால் இவியல் சின்னாக்கள் நிற்கிற டைம் எல்லாம் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணி கொள்ளணும்லாங்க தான். ஏன்னா இப்போ யோசிச்சுப்பாங்க, இப்போ 80ஆம் ஆண்டுக்குள்ளே அப்பாவுக்கு இப்போ 20 வயசு. அப்போ என்ன அப்போ நடந்த ஒரு தாக்கம் இன்றைக்கு 45 வருஷமாக நிற்கிறேன்டைக்குள்ளே உங்களோட பிள்ளைகளுக்கு முன்னுக்கும் அப்படியா ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்களே. அதான் ஜஸ்ட் இந்த அப்பாவோட விஷயத்தால் சொல்கிறேன். அவங்க அம்மா அப்பா இன்னொரு சண்டை பிடிக்கிறாங்க, கற்றுப்படுறாங்க, அப்படி இப்படிலாம் கதைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு மாற்ற கஷ்டம். அவங்களோட அந்த டேலண்ட் எல்லாம் குறைய தொடங்கிடும். ஸோ அது சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றது அம்மாண்ட விஷயம் என்ன மாதிரி ஏதாச்சும் முன்னேற்றம் பெறமாமோ? இல்லை அம்மா அப்படியே தான், எப்படியே தான் காலம்புள்ள அப்படியே தான். ஏதாச்சும் பிரச்சனை தங்களுக்கு ஆரோக்கிய சொன்னதை செஞ்சாரே சொன்னேன். ஓகே, எனக்கு தெரியாது அந்த ஸ்ட்ரோக் வந்தாக்களுக்கு கொஞ்சம் இந்த ஃபிசியோதெரப்பி மாதிரி செஞ்சு ஃபிசியோதெரப்பிக்கு எல்லா இடம் கொண்டு போனோம். அதான் என்ன நகையெல்லாம் பேங்கில் எல்லா இடம் கொண்டு போய் நான் சரி அம்மாவோட தங்கச்சியெல்லாம் 30 வருஷமாக இத்தாலியில் இருந்தவா. இப்போ இங்கே இருக்கிறா இத்தாலியில இருந்தோ அம்மாவோட தங்கச்சியார் இப்போ இவாங்கம்பள்ளியிலேருந்தோ அம்மா இல்லை தங்கச்சி இத்தாலியில் இருந்தவா 30 வருஷமாக இருந்தவா நிற்கிறா. நின்று ஒரு 10-15 வருஷம் இருக்கும். அப்போ நான் சம்பளாவில் பிடிச்சி தான் நான் பார்த்தது. அப்புறம் கொஞ்சம் நான் இனிமேல் ஏலாதுன்னா கஷ்டம், காசு இல்லை, நாங்கள் ஏழை மடவில்லைன்னு சொன்னேன். அப்போ அம்மா இப்படித்தான் இருப்பா, நீ அந்த முன் காணியும் எங்கட அம்மா முந்தி வேணுவா உழைச்சப்பட்டு வேணும், அந்த காணியும் என்னிட கிடக்கிற நகையை விற்று போட்டு அம்மா பேரண்டா. அப்போ நான் எனக்கு 2 பிள்ளைகளுக்கு நான் இந்த இது மட்டும் தான் அந்த நடுலோட்டு நிற்கிறோன்னு எனக்கு 5 வருஷம் போட்டு பக்கம் பாரு. அம்மானு சாதம் ஊற்றுற போது தொடரும் இல்லை நான். மற்றது உங்களோட பிள்ளைகளை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. 2 பேரும் நல்ல ஆக்டிவான உண்மையாக சொல்கிறேன். சில இடங்களில் போனால் பிள்ளைகள் கதைக்க மாட்டேன், இந்த ஒரு கேள்வி டக்குன்னு பதில் வேறு. ஆனால் நல்ல ஆக்டிவாக இருக்கணும், ஓடி வர்றதுலேருந்து அதை சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. பட் யார் இந்த லண்டன்காரன்? லண்டன் அவள் தமக்கே தங்கச்சி டீச்சர் ஒரு ஆள் அவளுக்கு பென்ஷன் மற்றவ படிப்பிக்கிறா. ஒரு தங்கச்சியா லண்டனில். அப்போ நேற்று போனேன் நான் போவத்தான் அவள் எழுதித்தாங்கோட பார்க்க கணக்கு வாக்கிடந்திருக்கு. தாங்கள் கொஞ்சம் தாயும் விழுந்து முறிஞ்சிருக்கிறா. என்ன சார் வழி கொடுத்தீங்க? இந்த பள்ளிக்கூட புத்தகங்கள் அது இந்த எழுதி துண்டுருக்காங்க இல்லை எழுதி அவார்டை தான் கொடுத்துட்டீங்க. என்னென்ன நிலை அது ஃபோனில் இருக்கு, காட்டுங்க ஃபோட்டோ. லண்டன்கார் பார்த்துட்டு கொஞ்சம் கூடி போட்டது வாங்கி தரலான்னு சொன்னேன். கூடி போச்சுன்னு சொல்லிச்சு. நான் கொஞ்சம் தான் மூணு தருவேன் சொன்னேன். சரி தாங்க பார்ப்பேன். அது சரியாக இப்போ லண்டனில் இருந்தாலும் எல்லோரும் வசதி இன்னும் இல்லை, அதுக்காண்டி ஊரில் இருந்தாலும் எல்லோரும் கஷ்டம் இன்னும் இல்லையா? என்ன சாமான் டீச்சர் போட்டுக்கிட்டோம். தமிழ் 2 3 கட்டு 3 கட்டு 4 ரூல் சிவப்பு. கணிதம் 2 3 கட்டு பெரிய சதுரம். சுற்றாடல் 1 3 கட்டு. சொல்வளம் 3 கட்டு. உறுப்பெழுத்து 3 கட்டு. சமயம் 1 3 கட்டு. சித்திரம் சிங்களம் இங்கிலீஷ் கத்திக்குள் A4 சோக்கலர் 12 ஃபீல்டு 2. இது ஒரு லண்டன்லேருந்து ஒரு ஆள் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. தங்கச்சியார் லண்டனை வாங்கி இருக்கிறேன். அப்போ சொல்லிச்சுன்னா தங்களுக்கு முந்தி தானே வசதியாக இருந்தாங்களாம், இப்போ கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி
கொஞ்சம் நம்ம எடுத்துருமோன்னு சொல்லிவிட்டோம். இதுக்கு மிஞ்சி போனால் எவ்வளோ ஒரு 10,000 அப்படி முடியுமா? 10,000 தேவை. இந்த கொப்பிக்கு 4,500 முடியும். கொப்பி அதுக்கு 4,500 வேண்டி நாட்கள் சொன்னவன். அது கஷ்டம்னு சொன்னவையாவே. ஓ தங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வாங்க காட்டுறேன் அந்த வீடு. அப்போ அவைக்கும் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணி செய்வோமா நாங்கள்? வீடு எல்லாம் மேல் மாடி வீடு கட்டி வசதியாக இருக்கும் தேவையில்லைன்னு. ஓகே. என்னென்றால் இதுக்கு இது எங்களுக்கு கொஞ்சம் கூடவா இருக்குது செய்யலான்னு சொன்னதை விட உங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா கொஞ்சம் கௌரவமாகவும் மரியாதையாகவும் இருந்திருக்கும். இவன் உங்களுக்கு கோபம் இருந்திருந்தாலும் அது பரவாயில்ல, ஏதோ எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைன்னு. ஆனால் இது வேண்ட தங்கள்கிட்ட வசதி இல்லைன்னு சொன்ன மாதிரிக்கு அவையிலே முருகா பார்க்கணும் போல 4,500 நீங்கள் வாங்க ஏன் அவையில் நாங்கள் காட்டுவோம், அது தேவையில்லாவே இல்லை எங்களுக்கு. ஆனால் மனுஷர்கள் இத்தனை விதமாக இருக்கிறோம்ன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம் வேணும். அப்போ இப்போ நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட பார்க்க வந்துட்டோம். இப்போ கூட சிலவில் பார்க்குறவங்க கேட்பாங்க தெரியுமா, இப்போ நீ போய் இவ்வளோத்த காய்க்கிறேன், நீ உண்ட காசை கொடுக்குற மாதிரி இல்லை காய்க்கிறேன்னு சும்மா கேட்பாங்க. நாங்கள் தர இன்னொரு ஆகிட்ட காசை. ஆனால் நாங்கள் நார்மலாக இங்கே இளவாளைக்கு யாழ்ப்பாண பகுதிக்கு வந்து போகிறோம். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 5,000 5,000 பெட்ரோல் அடிக்கிறோம். நாங்கள் வெளியில் சாப்பாட்டு செலவுகள் அது இதெல்லாம் பார்த்தா 9,000 10,000 போவோம் ஒரு நாளைக்கு. இப்போ நாங்களும் செலவழித்து தான் தெரியுறோம். ஈவன் ஒரு கதைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூவால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன் போனால் நாங்கள் கூட கொடுத்துட்டு போவோம். இந்த விலங்கு தான் இப்படி நீங்கள் ஒரே அவங்கள்ட்ட போகிறதா ஹெல்ப்காக? இல்லை ஒரு நாளும் போகல. டீச்சர் போட்டால் கூட எனக்கு 5 மோதிரம் இருந்தது. 5 மோதிரம் சாப்பாடு எல்லா டைமில் அடைய வச்சது. அவரெல்லாம் அவர் சுவாசம் கொடுத்திருந்தவர் தெல்லிப்படையில் 1 மாதம் மூளைக்காய்ச்சல் இருந்தவர். அவருக்கும் பம்பஸ் கட்டு தான் அங்கே பார்த்தது. அங்கேயும் சம்பளம் அப்படி தான் பார்த்தேன். நான் கஷ்டம் பண்ணாலும் அம்மா அப்பா நான் இதாக கைவிடையில இந்த நகையில் 5 மோதிரம் கொண்டு பேங்கில் அடைய வச்சு நான் பார்த்தது. அப்போ யோசித்தேன், பிள்ளைக்கு கொப்பி ஊற்றாமாங்க எங்கே போகிறது, ஒரு மோதிரம் கிடந்தா கொண்டே வச்சு போட்டு நான் கொப்பி ஊற்றாமன்ற ஒரு மோதிரம் இல்லை, எல்லாம் பேங்கில் அடையும். இப்போ கூட நகை எல்லாமே நகை இது அட்டியல் 3 பணமா செய்தந்தவா கல்யாணம் முடிஞ்சது 3 நாள் தான் கட்டினா. அப்புறம் 7 ஆண்டா போல் கொண்டே நான் தெல்லிப்பள்ள பேங்கில் வச்சு 2,70,000 வச்சுட்டு வச்சு அம்மா என்ன வேலை செஞ்சுவா? அம்மா இதுக்கு தோட்டங்கள்லாம் செய்தவா வச்சுட்டு நான் பிறகு அம்மா பார்த்தது இது அட்டியல் கட்டுவோம்ன்ற ஆசையில் இல்லை. அம்மா 2 ஜோடி காப்பு செய்து அந்த காப்பை கொண்டு அங்கே வச்சுட்டு அட்டியல் எடுத்தது. இப்போ காப்பு 5 மோதிரம் பேங்கில் அடைய வேணாம் 5 லட்சத்துக்கிட்ட அட்டியல் அடைய வச்சு போட்டு மாறி காப்பை கொண்டே வச்சுட்டு அட்டியல் எடுத்தேன். அட்டியல் அங்கே இப்போ அட்டியல் இருக்கு என்னட்ட அட்டியல் இருக்குது. தாலிக்கொடியும் சங்கிலியும் அட்டியல் இந்த கையில் இருக்கு. இந்த காப்பு 2 காப்பும் 5 மோதிரம் பேங்கில் அடைய. ஆனால் அவங்களோட நேர்மையை பிடிச்சிருக்காக்கா. என்னென்றால் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒவ்வொரு கஷ்டமாக காட்டுவோம்ண்டு தாலிக்கொடியும் சங்கிலியும் அட்டியலும் கிடக்கின்றதுன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லைங்கதா என்னை பொறுத்த வரைக்கும் நான் விரும்புகிறது அதை தானக்கா. ஈவன் நீங்கள் எப்போ செய்யலாம், அதான் நீங்கள் எப்போ செய்யலாம், எப்போ செஞ்சுருக்கலாம். அப்படியா இருந்தாலுமே கூட அதை சொன்னால் எல்லாம் இல்லாட்டி ஒரு காய்க்கு இப்போ இந்த விஷயமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரியென்று பட்டா மட்டும் நீங்கள் அதை போடுங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படியெல்லாம் கதைச்சா ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்பயும் உண்மையும் நேர்மையாக இருந்தால் அழிவில்லை. அப்போ உங்களுக்கு சௌரங்க ஒரு தான் மீட்டில் உங்களுக்கு இருந்தாலும் அங்கேயும் அது கடன் தானே பட்டு கொண்டே ஆஸ்பத்திரியில் கொண்டே போட்டுடுவேன். போட்டு அவன் தம்பி வயிற்றுல இருக்க அம்மா காட்டுடைக்கில் இருந்தவா பிள்ளைய கொண்டு ஓபத்தியில் வச்சு நாங்கள் ஓபத்தியில் எனக்கு மட்டதாக இருந்தவங்க போட்டு படுத்து இரவிரவா அவசர ரூமுக்கு போய் மனசுக்கு தண்ணி எண்ணி குடிச்சு பார்த்தேன். அம்மாவில் சகோதரங்களை மட்டி பார்க்கல அம்மாவுக்கு இதனோட நடந்தா நான் அவே இந்த 1 ரூபா காசும் கொண்ட மாட்டேன். அம்மாவுக்கு 5 பட்டியலும் 3 ஆம்பளையாலும் 3 ஆம்பளையும் செத்து கொண்டு தாட்டு கிடக்கு. செத்துதான் தாட்டு 5 பொட்டியெல்லாம் ஒரு 3 அக்கா மேலே செத்து போச்சுன்னா ஒரு தங்கச்சியார் அங்கே இருக்கிறார். இத்தாலியிலேருந்து வந்தோன்னு சொன்னேன். மற்ற இன்னொரு தமக்கை இருக்குது. தமக்கேன்ற மகள் ஜெர்மனில் இருக்கிறார். அப்போ ஃபோன் நம்பர் இருக்குது. நான் கேட்டு நான் அப்போ பயங்கர கஷ்டமான சாப்பாடுல ஒருக்கா வேலை எப்போ வருது நடுவில் மேலே வராது தானே. எனக்கு ஒரு 5,000 காசு போடியாக்கான்னு சொல்ல தாங்களும் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி தொழிச்சுன்னு அதுக்கப்புறம் கதைக்கிறேன். நான் இப்படி இப்போ உதவி செய்யாத அப்புறம் அம்மாக்கு ஒன்றுனா அப்புறம் இங்கே வந்தேன்னா நான் திரும்பியும் பார்ப்போம். தாலி கொடி கிடக்கு 4 பவுன் தாலி கொடி கொண்டே வச்சுட்டு அம்மா பார்த்து வடிவா கொடுக்கணும். நான் அப்படித்தான் நச்சிருக்கிறாங்க. இப்போ அம்மாவுக்கு ஒரு சொல்லி தண்ணி வண்ணி கொடுக்கல. அம்மா தமையன மகன் சுவிசில் இருக்கிறான். ஒரு உதவியும் இல்லை. நீங்கள் வேணுமாட்டா உங்கள் பக்கத்து வீட்டு கேட்கலாம். அங்கே எல்லாம் கேட்டு பாருங்க. ஒரு உதவியும் இல்லை. இப்படி நேற்று சாப்பாடை சாப்பாடு இல்லாமல் கிடந்தேன். நாங்கள் நேற்று சாப்பிடுது 5 கடை வேண்டேன் தான் சோறு வந்தவா மத்தியானம் சாப்பிட்டு அந்த கிண்ணத்தை மத்தியானம் தான் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். நான் கேட்டு எனக்கு வந்தேன்.
நேற்று காலம் என்ன சாப்பிட்டேங்க? நேற்று காலமே இது நெல் பச்சை தீட்ட பச்சை இடந்து கஞ்சி காய்ச்சி அதுதான் காலமே சாப்பிட்டு கொஞ்சம் மத்தியானம் வைக்கி வச்சது அப்புறம் அந்த 5 இடம் பசியே இல்லாமல் இரவு வேலையால் வந்து தான் அரிசி மாவு வேண்டி புட்டை வச்சு இது வெங்காயத்தில் வதக்கி குழம்பு வச்சு கருவாடு கிடக்கு முதல்ல கொழுவி கிடக்கு போய் கொழுவி. அப்போ அதெல்லாம் 500 ரூபாய் இப்போ இந்த மாட்டுறச்சி பண்ணி சமைச்சேன். ஓகே ஓகே சரி. இப்போ உங்களுக்கு வந்துட்டு வெளிநாட்டில் ஆக்கள் இருக்கிறேன் நினச்சா உங்களுடைய ஆக்களை செய்யலாம், ஆனால் எல்லாரும் உங்களை கை விட்டுருந்தோம். அந்த சுவிஸ்கார நம்பர்லாம் இருக்குல்ல? நம்பர் இல்லை, அந்த அக்கா இதுதான் கிடக்கு. ஜெர்மன் நாட்டு நம்பர் இருக்கு. ஜெர்மன் நம்பர் இல்லை, அந்த இந்த நம்பர் விலை இல்லை. அதில் அவள் அடித்து சொன்னா என்ன சொல்லுவா கேட்டா? அவள் தாங்களும் கஷ்டப்பட்டு தான் சொல்லுவாண்ணா. வெளிநாட்டுக்காரட்ட பாடு செய்ய கஷ்டமால கொஞ்சம், ஆனால் எங்களுக்கு உதவி செய்கிற ஆக்கள் மட்டும் எப்பயும் வசதியாக இருக்கு. என்னென்றாலக்கா இந்த ஏற்றுக்கொண்டியெல்லாம் இல்லையோ சரியாது, அந்த ஒரு விதி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பர் விளையில வாண்டு இந்த இது பேர் தான். என்னன்னு சொன்னால் நான் இறைக்கிற கிணறு தான் 100 மண்டுவோம். அது தெரியுமா? இப்போ வந்து ஒரு கிணத்துக்கு நல்லா தண்ணி நிற்கன்னு போட்டு நாங்கள் அதை இறைக்க விட்டோம்னா ஒரு காலத்தில் அது வத்துச்சுன்னா திருப்பி தண்ணி ஊறவே மாட்டோம். அதேமாதிரி இறைக்கிற கிணறு தான் 100 மண்டா. இப்போ எங்கள்கிட்ட வாரையில் கொஞ்சம் நாங்கள் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு, கொடுத்தா தான் எங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து ஜெர்மனில் இருக்கலாம், சுவிஸில் இருக்கலாம், போகும்போது நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த நிலைமையை மறக்காமல் ஒரு கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன இல்லாதவங்களுக்கு. அப்போ தான் நாங்கள் இன்னும் நல்லா மேலே போவோம் என்ன. அது நாங்களும் பெருமை கண்டு இல்லைக்கா, நான் ஏதோ ஒரு வகையில் எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். எங்களோட வீட்டை ஒவ்வொரு நாளுமே ஆக்கள் வருவாங்க எங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் அவைக்கு ஏதோ ஒரு ஆர்வம் சொல்லியோ அவைகளுக்கான பஸ் காசை கொடுத்தோ அவைன்ற பிரச்சனையை முடிச்சு தான் நாங்கள் வந்து அனுப்புகிறோம் என்ன. ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்பில் போடுவோம். தெரியுமா உங்களுக்கு? போட்டால் சில வேலை உங்களோட சொந்த பந்தம் வேறு கூட போயிடும். ஒருத்தர் எனக்கு சொந்தம் இல்லை, பந்தம் எனக்கு அம்மா அப்பாவும் 2 பிள்ளைகளுமே சொந்தம் எனக்கு சொந்தம் மட்டும் இருக்கிறேன். ஒருத்தருமே எனக்கு தெரியும், ஒருத்தரும் இல்லை. சரி, அப்போக்கா இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட என்ன உதவியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்குறேன் சைக்கிள் எழுந்திருத்தி அந்த சாப்பாடு அது ஓகே. மற்றது 10 கடன் காசு அது அதை கொடுக்கணும். மற்ற சைக்கிள் எடுத்தணும். மற்ற சாப்பாட்டுக்கு இப்போ நாங்கள் இன்றைக்கு நாளை தர்றது ஓகே. இப்போ கண்டினியூவாக வந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வேறு தானே, அதுக்கு என்ன செய்வோம்? இப்போ நீங்கள் செய்வோம். நிலம்பரி காசு காய்ச்சி வந்தால் ஓகே. நிலம்பரி காசு வந்தால் நான் உங்களை சொல்லுவேன். நிலம்பரி காசு இந்த மாதம் 15ஆம் தேதி அப்புறம் அந்த பார்ப்பேன் 5 வீட்டை. சரி, அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ தற்காலிக தீர்வாக ஒன்று செய்வோம். நான் உங்களுக்கு அந்த கடன் காசையும் தந்து இந்த சைக்கிள் திருத்துறதுக்கும் கொஞ்சம் காசு தந்து இன்னும் கொஞ்சம் காசு நீங்கள் ஒரு சாப்பாடு இல்லாத டைமில் சமாளிக்கிறதுக்கும் தரேன். லைக் இப்போ இன்னும் ஒரு 15 நாளில் அந்த நம்பரி காசுக்கு ஒரு ஏற்பாடு வேணுமெண்டா அந்த 15 நாளைக்கும் சமாளிக்கக்கூடிய மாதிரிக்கு ஏதாவது ஒன்று செய்வோம். சரியா? அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ நிலம்பரி காசு இல்லாமல் இவ்வளோ வாழ்ந்துட்டீங்க. சரி, அப்போ அந்த நிலம்பரி காசு ஒரு கைக்கு ஒரு 10,000 கிடைக்குதுண்டா அந்த 10,000 நாங்கள் உங்களுக்கு செய்கிற ஒரு ஹெல்ப் மாதிரி யோசிச்சு கொள்ளும் ஒழுங்களா. அப்படி ஒரு வேலை இல்லாட்டும் இப்போ உங்களோட இந்த வீடியோ பார்க்குற யாரும் உங்களோட அந்த ஒரு தைரியம் பிடிச்சி நீங்கள் அம்மா அப்பா வச்சு பார்க்குற விதம் பிடிச்சி அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வேண்டா டேய் வாயப்பார் அம்மா சுண்டல் அந்த கடுவன் பூனை மாதிரி முழுக்க திண்டோடு வந்துக்கிறான்டாப்பா. ஆனால் நீ சில்லறை பாட்டு ஆள் இல்லை ஆண்டியோ, நீ தான் திண்டுட்டே அவட பொடியில் கொண்டு தம்பியா மாமா திண்டவனேடா. ஓ வேணா மாமா திண்டவனே, மாமா சாப்பிட்டேடா. மாமா சாப்பிட்டேண்ணா பாத்தியா மாமான்ற விளையாட்டு சரியாக்கா. அப்போ நாங்கள் அப்படி செய்வோம். சரியா? நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ சைக்கிள் இப்போ இல்லை ஓடுற நடந்தான் தெரியுறீங்க. சரி, ஓகே. இப்போ நாங்கள் அந்த ஒரு அளவில் பார்ப்போம். அதுக்கு பிறகு யாச்சும் யோசிப்போம். உங்களோட வீடியோ பார்த்து லைக் யாராச்சும் ஒரு அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரு மந்த்லி உங்களுக்கு இல்லாட்டும் உங்களோட அம்மா அப்பாக்காண்டி ஒரு 10,000 காசுனாலும் நாங்கள் வந்து தாரம் அப்படின்னு சொல்லி யாரும் முன் வந்தாங்கன்னு சொன்னால் நான் அதையும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவேன். சரி தானே? அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ வந்து நான் நேரம் கடையில் போய் கடன் வேண்டி இப்போ நான் கடைக்காரன் சொல்லிட்டான் தான் தாரத்தில் ஒன்றும் இல்லை நீங்கள் வேணுனா அப்புறம் என்னோட திருப்பி தனக்கு தர போகிறீங்களோட கேட்டு அதை தான் நைட் அது இல்லை அது கேட்பாங்களாக்கா. அது நாங்கள் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உண்மையாக ஒரு விஷயம் வந்து இப்போ நான் இன்றைக்கி
உங்களுக்கு நீங்கள் கடன் என்ன கட்ட மாட்டீங்கன்னு தெரிஞ்சு நான் உங்களை கடனை தந்து போட்டு உங்களை நாளாந்தம் கேட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு நானும் கஷ்டப்படுற பார்க்க ஒரே நாளில் நான் இல்லையான்னு சொல்லிட்டேன்டா ஒரு நாள் கஷ்டம் தான் சரி தானே அந்த வகை அதுக்காண்டி ஒரு மனுஷனுக்கு ஒரு அவசரம் வரைக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண பயன்தானுங்கிற கொடுக்கலாது அண்டாண்டாட முழத்தி தான் நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ பிள்ளைன்னு நான் நேற்று சாப்பிட்டேன் மதியம் நேற்று என்ன சாப்பிட்டேங்க நேற்று மதியம் நேற்று என்ன சாப்பிட்டேங்க மத்தியானம் பல செங்க முஞ்சோடா நேற்று மதியம் என்ன சாப்பிட்டேன் எங்கடா பொக்குண்டு ஷேப்புங்கடா காட்டு லைட்டாக அந்த சின்ன பொடியனாண்டு தெரியுமா நீங்கள் சைக்கிள் பண்ணி கொடுத்தீங்க? ஓ அந்த வீடியோ வேறு கொஞ்சம் அதே மாதிரி தான் லைட் வேணா எத்தனை வயதால 3 நாளோ 2 பரவாயில்ல. நான் உண்டியலுக்கு காசு சேர்த்தேன் இந்த நகைகளுக்கு நான் வட்டியை கட்டுவோம் அதுல சாப்பாடு இல்லாம சரி அப்பாக்கா உங்களோட கடன் காசு இருக்குது தானே அந்த 10,000 கொடுங்க. அதே மாதிரி நான் சொன்ன அந்த என்ன சைக்கிளையும் திருத்தி போட்டு மிச்சம் இதில் மிஞ்சிற காசு எடுத்து நீங்கள் உங்களோட சாப்பாடு சாமானை வாங்கி போடுங்க. இல்லாட்டி அவர் உழைச்சி கொண்டு வர உங்களோட சாப்பாட்டுக்கு ஓகேன்னு சொன்னால் இதை நீங்கள் அம்மாண்ட அந்த பம்பஸ் செலவுகள் அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்க நீங்கள் யோசித்து பாருங்கள் வந்து எப்படி என்றால் அதாவது 67 வயதான மனநோய் உள்ள ஒரு தந்தை இங்கே நொந்துட்டு பிள்ளை இங்கே எங்கே நொந்தது சரி மாதிரி எலும்பு துடியாட்டம் கூடி போட்டுது டொவிதுண்டான்னு கூடி போச்சு என்ன. அப்போ 65 வயதான ஒரு மனநோயுள்ள ஒரு தந்தை அப்புறம் 77 வயது நிரம்பிய அம்மா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் கை கால் இழுத்துட்டு தானே. இப்போ அவங்கள வச்சு ஒரு பிள்ளையாக இருந்து நீங்கள் பார்க்குறீங்க மேலே அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணுமாக்கா. அன்றைக்கு எத்தனையோ சௌரங்கள் இருந்தாலும் பிள்ளைக்கு உங்களுக்கு இப்போ நிறைய சௌரங்கள் வைப்பமே எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்து முதியோர் இல்லத்தில் விடுறாக்களும் அங்கே தெரியாதங்களில் கொண்டு விடுறாக்களும் தான் அதிகம். ஆனால் அன்றைக்கு எங்களை பெற்ற அம்மா அப்பாவை எந்த சூழ்நிலையும் நீங்கள் விடக்கூடாது. இன்றைக்கு கூட கண்ணை கூட உழைக்கி இருக்குது மனநோய் வேறு அவன்டா என்ன செஞ்சுருப்பாங்க கொண்டே ஹாஸ்பிட்டலே விட்டுருப்பாங்க என்னென்ன செய்யட்டும் தானே. அப்போ அந்த ஒரு அன்பு அவங்களோட அதாவது அப்பா அம்மா மேலே வச்சுக்கக்கூடிய அந்த உண்மையான அன்பு உங்களை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றும் சரி தானே. ஸோ அதன் நிமித்தமாக இன்னும் நேற்று நீங்களும் கால் பண்ண நானும் மட்டும் ஆன்சர் பண்ணி போட்டு நானும் இன்றைக்கு வந்துட்டேன். பார்ப்போம் நாங்கள் கண்டினியூவாக பார்ப்போம். இப்போ உங்களை அந்த 10,000 கடன் கொடுக்குற ட்ரை பண்ணீங்களா? 10,000 கடன் கொடுக்குற இடம் கேட்டு பார்த்தீங்களா? அந்த சந்தை வீட்டில் அதை நீல தரமடுத்த வீடு அந்த வீட்டுக்காரருக்கு நான் 3,000 கொடுக்கணும் பம்பஸ் வாங்கினது. இப்போ 4-5 மாதம் ஆச்சு நான் கொடுக்கல இன்னும். இப்போ நான் தாரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓகே அப்போ பிள்ளைக்கு என்ன வேணும் உதவி என்ன வேணும் பிள்ளைக்கு சொல்லுங்க. கோப்பி ஊற்றாம எடுத்துது என்ன வேணும்? கோப்பி ஊற்றாம வேணும் வேணும் அவன் கோப்பி ஊற்றாம பாங்க லண்டன் அல்வாண்டி தாரம் சொல்லிக்கா அவன் 1-2 தான் எடுத்து கொஞ்சம் தான் எடுத்து தருகிறேன் சொன்னேன். அது நம்பல அவங்க தாய் வேத்தமாக கிடக்கிற விழுந்து முடிஞ்சு கண்டிப்பாக கிடக்காம ஒரு நாளைக்கு ஒரு 600-700 வேண்டி தருவான் அவ்வளோங்க. அப்படித்தான் மிச்சம் நீங்கள் பார்க்கணும். சரி அப்போ அக்னி இந்த பர்சருக்கு அக்கௌண்டாயா சந்தோஷமாக சாப்பிடுங்கடா. ஓகே கண்டிப்பாக அவ்வளோ கண்டு அவ்வளோ இருக்குது 50 இருக்குது. சந்தோஷமாக்கா? சந்தோஷம். அப்போ நீங்கள் உங்களோட அந்த கடனை கொடுங்க, சைக்கிளில் திருத்துங்க, பிள்ளைக்கு கொப்பியை வாங்கி போட்டு மிச்சத்தை பாருங்க பார்ப்போம் நாங்கள் முடிஞ்சதை. இப்போ இது எங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து தான் நாங்கள் காசு அனுப்புகிறவே. அப்போ அதை நாங்கள் சரியான முறையில் விசாரித்து கொண்டு போய் சேர்க்குறாங்க சரியா. ஸோ அந்த வகையில் இந்த காசை யார் அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
பொன்னுத்துறை சின்ன தங்கச்சி அவர்களின் 15வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு லண்டனில் இருக்கும் அவரது மகன் லிங்கம் அவர் வந்து இந்த 50,000 ரூபா காசு அனுப்பியிருக்கார். கஷ்டப்பட்ட குடும்பம் உண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் அவர்கிட்ட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆக்களாக இருக்கிறான்னு சொல்லி நம்புறீங்களா? நம்புறீங்க. அப்போ 100% நீங்கள் கஷ்டப்படுற உண்மை. இப்போ உங்களுக்கு இந்த காசு தந்ததில் சந்தோஷம் சரிதானே? ரைட். அப்போ அந்த லிங்கம் அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த உதவி எங்களுக்கு செய்ததுக்கு அவருக்கு நன்றின்னு சொல்லிடுறேன். வடிவா சொல்லணுமே நான் ஏன்டா நீங்கள் நேற்று சாப்பாட்டுக்கே நிறைய கஷ்டப்பட்டுறீங்களே அந்த டைமில். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கு 3,000 காசுக்கு 5 மாதமாக கொடுக்கல. 10,000 காசுக்கு மேலே கடந்தது யாருமே இல்லை. சொந்த பந்தங்கள் யாரும் கதைக்கிறாங்களே இல்லை. வெளிநாட்டுக்கார ஒரு 5,000 ரூபா கூட கொப்பி வாங்கி தராங்களே இல்லை. ஓகே. அப்போ அப்படி இருக்கக்குள்ள யாருண்டே தெரியும் அவரால் வந்து உங்களுக்கு 50,000 ரூபா கொடுக்க சொல்லி தந்துருந்தா அப்போ நீங்கள் பெருமனை நன்றி சொன்னால் காணுமோ? உங்களை தான் என்னென்னா நீங்கள் சொன்ன நன்றி காணுமா? நான் நேற்று சாப்பாடு இல்லாமல் இருந்தேன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன்னா இந்த காசு கிடைச்சதே எனக்கு பெரிய நன்றி அவருக்கு. பெரிய நன்றி. சரி ஓகே. அப்போ வந்து வடிவா சொல்லணுமே. இப்போ லிங்கமண்ணா உங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ வந்து லிங்கமண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 418 லண்டனில் இருக்கிற தானே? ஓகே. அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பம் என்னைக்கும் சந்தோஷமாக வாழணும். இன்றைக்கு இந்த சின்ன பிள்ளைகிட்ட முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பாருங்க. இன்றைக்கு ஆள் கண்டோஸுக்கு 2 ஓடுபடுத்துறீர். இன்றைக்கு அக்காண்ட கடனை வந்து நாங்கள் கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம். அக்காண்ட சைக்கிளை திருத்தி கொடுக்க போகிறோம். லைக் அதே மாதிரி அக்காவுக்கும் வந்து கொஞ்சம் உணவுப் பொருட்களுக்கும் காசு கொடுத்துருக்கோம். மறுபடியும் அம்மாவோட பம்பை செய்வாங்களா அம்மாத்தி. இந்த வீடியோ பார்க்குற யாரும் இவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன் வந்தாலும் அதை நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து தருவேன். இன்கேஸ் வர இல்லைன்னு சொன்னால் அப்புறம் கால் பண்ணி என்ன நீ வந்து ஏமாற்றிட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சரிதானே? இந்த டைமில் நீங்கள் எவ்வளோ பேருடைய வாய் வச்சு ஒரு தரம் செய்யாகட்டதை நாங்கள் வந்து பார்த்து இது செஞ்சுருக்கிறோம். இதுக்கு மேலேயும் வந்தாலும் செய்வோம் நாங்கள். சரியா? இப்போ போயிட்டு வரட்டுமா? சரி ஓகே. சந்தோஷமா என்ன? ரைட் ஓகே. அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கற்றுக்க கமெண்ட் பண்ணுங்க. என்ன வீடியோ சந்திப்போம். என்னண்ணே ஏன்? ஓமாம்மா. சரி அப்போ நான் போட்டு வாரம் பிற வாரம் என்ன சரியாண்ணே? பிற வாரம் என்ன? சரி ஓகே. ஆளை பாருங்க வடிவேன். நான் பாருங்க. சரி.